श्री गुरुभ्यो नमः। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर् गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। श्री गुरुभ्यो नमः। महाकवि नीलकंठ दीक्षितरुடைய சபாரஞ்சன சதகம் என்ற நூலை பற்றிய உபன்யாசம் இன்றைய தினம் நடைபெற இருக்கிறது. நீலகண்ட தீட்சிதர் சம்ஸ்கிருதத்தினுடைய க்ஷேத்திரத்தில் பிரசித்தமாக ரசிக்கக்கூடிய ஒரு சில கவிகளில் அவர் ஒருத்தர். நீலகண்டஸ்ய வக்ரோக்திஹி அப்படின்னு அந்த வக்ரோக்தியில் நீலகண்டர் அந்த அளவுக்கு பிரசித்தமானவர். வெறும் கவியாக மட்டும் இல்லாமல் 17ஆம் நூற்றாண்டில் அவர் வாழ்ந்தவர். திருமலை நாயக்கரனுடைய சபையை அலங்கரித்தவர். திருமலை நாயக்கரனுடைய சபையில் நிர்வாகத்தில் பங்கெடுத்ததுனாலையோ என்னமோ தெரியல, அவருக்கு என்னென்னலாம் பொதுவாக சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு குறைகளாக இருக்கட்டும் நிறைகளாக இருக்கட்டும் அதை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு விதத்தில் நீலகண்ட தீட்சிதருக்கு நிகர் வேறு யாரும் இருக்கிறதா தெரியல. அதுவும் ஒரு விஷயத்தையும் அவர் பிரதிபாதனம் பண்ணுற விதம் அது இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடிய இந்த புது கவிதைகள் அது மாதிரி புதினங்கள் இதற்கு இருக்கக்கூடிய என்ன முறைகளோ அதெல்லாம் தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு நீலகண்ட தீட்சிதரனுடைய விஷயங்கள். அடிக்கடி ஞாபகம் வரக்கூடிய விஷயம், யானேவ சப்தான் வயம் ஆலபாமஹா யானேவ சார்த்தான் வயம் உல்லிகாமஹான்றார் சிவலீலார்ணவத்தினுடைய ஆரம்பத்தில். கவிக்கு முக்கியத்துவம் என்னன்னு சொல்லும் பொழுது, நாம் பேசக்கூடிய அதே வார்த்தைகள் தான் அவளும் பேசுகிறா. நாம் என்ன பொருள்களை சுட்டி காண்பிக்கிறோமோ அதை தான் அவளும் கவிகளும் சுட்டி காண்பிக்கிறா. என்ன பெருசாக விசேஷம், ஏன் மகாகவின்னு நாம் ஏன் கொண்டாடணும், கவின்னு ஏன் கொண்டாடணும் அப்படின்றதுக்கான காரணம் வேறு யாராவது இந்த மாதிரி சொல்லியிருக்காளான்னு தெரியல. தைரேவ விந்யாச விசேஷ பவ்யைகின்றார். அதே சப்தங்கள் தான் அதே அர்த்தங்கள் தான், அதை அடுக்கிற விதம், அந்த சப்தத்தை அடுக்கிற விதமாக இருக்கணும், அர்த்தத்தை சொல்லக்கூடிய விதமாக இருக்கட்டும். அந்த விஷயத்தில் அவள் லோகோத்தரமான ஸ்தானத்தை அடையிறான்னு சிவலீலார்ணவத்தில் சொல்கிறார். இப்படி சூக்ஷ்மமான விஷயங்களை, அது கலிவெடும்பன சதகம் சபாரஞ்சன சதகம் இதெல்லாம் பார்த்தோன்னா அப்படி ரசிக்கக்கூடிய விஷயங்கள், யோசிக்கக்கூடிய விஷயங்கள், பெரிய பெரிய பண்டிதர்கள்லாம் கூட ஸ்கிப் பண்ணிட்டு போகிற விஷயங்கள். நிறைய விஷயங்கள் நல்ல பெரிய ஞாத்தாவாக இருப்பா, அதை கண்டுக்காமல் ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டு நம்ம வாழ்க்கையில் நாம் எல்லாம் பண்ணக்கூடிய விஷயந்தான். இதெல்லாம் ஒன்று ஒன்றா பாயிண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நிர்வாகத்தில் ஒரு அங்கமாக மந்திரியாக, திருமலை நாயக்கருடைய சபையில் மந்திரியாக இருந்ததுனாலேயோ ஒன்றுமோ தெரில, அவர் அப்படி ஒரு மகத்துவம் படைத்தவர். அவருடைய அந்த கிருத்திகளையும் சரி அதெல்லாம் வெளியில் பரப்புறதுக்காகவே மகாகவி நீலகண்ட தீட்சிதர் அவர்களுடைய ஒரு பக்தாள் அவள் ஒரு ஃபவுண்டேஷன் வச்சு அதை நடத்தின்னு வரா. அவள் வருஷா வருஷம் பாலமடையில் அவருடைய ஜெயந்தி உற்சவம், அதே மாதிரி அவருடைய அந்த வியாப்தி தினம்னு சொல்லக்கூடிய அந்த உற்சவம், இந்த ரெண்டுத்தையும் அவள் சிறப்பாக கொண்டாடுறது. பாலமடையில் கட்டடங்கள் கட்டியிருக்கா, அதெல்லாம் கட்டியிருக்கா. அப்புறம் அவருடைய கிரந்தங்களை பிரகாசனப்படுத்துறது, என்டோமெண்ட் லெக்சர் மூலமாக அவருடைய கிருத்திகளை பிரகாசனப்படுத்துறது, இப்படி ஒரு முக்கியமாக 4 உத்தேசங்களை கொண்டு அந்த ஃபவுண்டேஷன் செயல்பட்டு வர்றது. அதில் ஒரு உத்தேசமாக ஒரு காரியமாக இந்த வருடம் அந்த நீலகண்ட தீட்சிதரனுடைய பரம்பரையை சார்ந்தவர்கள், அந்த ஃபவுண்டேஷனை சார்ந்தவர்கள் அவர்கள்லாம் நமது சென்னை சம்ஸ்கிருத கல்லூரியினுடைய ஸ்ரீ வி கிருஷ்ணசுவாமியர் சான்ஸ்கிரிட் எஜுகேஷன் ட்ரஸ்ட் இதன் மூலமாக இந்த அற நிறுவனத்தின் வாயிலாக நடத்தக்கூடிய பல அறக்கட்டளைகளுள் அவர்களும் மகாகவி நீலகண்ட தீட்சிதர் என்டோமெண்ட் லெக்சர் என்ற ஒரு பெயரில் ஒரு என்டோமெண்ட்டை அமைத்து அதன் வாயிலாக இந்த வருடம் இந்த சபாரஞ்சன சதகம் அப்படின்ற இந்த கிரந்தத்தை நாம் பரப்பணும் அப்படின்னு அவள் கேட்டுண்டா. அவளுடைய எல்லா ட்ரஸ்டீஸ்லாம் கேட்டுண்டா. கடந்த ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்பு அமைக்கப்பட்ட ஒரு அறக்கட்டளை. அந்த அறக்கட்டளை வாயிலாக இன்றைய தினம் சபாரஞ்சன சதகம் என்ற தலைப்பில் இந்த நிகழ்ச்சியானது நடைபெற இருக்கிறது. சபாரஞ்சனம்னா வாஸ்தவமாக ரஞ்சகமாக தான் இருக்கும் அந்த டெக்ஸ்ட்டு, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இதேபோல் ஒரு வருடமும் அவருடைய கிரந்தங்களை பிரதானமாக எடுத்து பரப்ப வேண்டும் என்பது அவர்களுடைய உத்தேசியம்.
அந்த உத்தேசத்தை நிறைவேற்றக்கூடிய விதத்தில் நமது சென்னை சம்ஸ்கிருத கல்லூரி, கிருஷ்ணசுவாமியர் சான்ஸ்கிரிட் எஜுகேஷன் ட்ரஸ்ட் இது போன்ற விஷயங்களை காப்பாற்ற வேண்டும், பரப்ப வேண்டும் என்ற விஷயத்தில் பத்த கங்கணமாக திகழக்கூடிய நமது கல்லூரியின் வாயிலாக இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. நமது சுவாகத்தத்தை, நமது வரவேற்பினை ஏற்றுக்கொண்டு டாக்டர் OR தேவநாதன் அவர்கள் இந்த உபன்யாசத்தை நடத்தி தர வந்திருக்கிறார். அவருக்கு நமது கல்லூரி சார்பாக, அறக்கட்டளை சார்பாக, அறநிறுவனம் சார்பாக, நீலகண்ட தீட்சிதர் ஃபவுண்டேஷனை சார்ந்திருக்கக்கூடிய அவர்கள் அந்த நிறுவனத்தை, அந்த ஃபவுண்டேஷனை சார்ந்திருக்கக்கூடிய அன்பர்கள் சார்பாகவும் அவர்களுக்கு மனமார்ந்த சுவாகத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். OR தேவநாதன் சுவாமி அவர் ரொம்ப பிரசித்தமானவர், பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது வாஸ்தவமாக இந்த அர்த்தாபத்தின்றது எப்பொழுதுமே எடுத்துக்க வேண்டாம். ஒருத்தரை நாம் பிரசம்சை பண்ணோன்னா இன்னொருத்தர் அப்படி இல்லை அப்படின்னு அந்த அர்த்தம் இல்லை. இருந்தாலும் அவள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு வைசிஷ்டியத்தை, மகத்துவத்தை சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா, தான் உண்டு தன்னுடைய வேலை உண்டு அப்படின்னு ஒரு ருஜுவாக இந்த வம்பு கிடையாது, வம்பளப்பு கிடையாது, அக்கப்போர் கிடையாது, இப்படிலாம் இல்லாமல் தான் எடுத்துக்கொண்ட வேலையை நேரடியாக அதை பிரஸ்துதி, அதை ப்ரெசன்ட் பண்ணுறதுல முன்னோடியாக இருக்கக்கூடிய பல பண்டிதரில் நம்ம OR தேவநாதன் சுவாமி ஒருத்தர். நல்ல சம்ஸ்கிருத ஜாதா, நல்ல இங்கிலீஷ் நாலேஜ் உண்டு. விவேகானந்தா காலேஜில் அவர் டாக்டர் அபிராமசுந்தரம் சார் அவரிடத்தில் MPhil PhD இதெல்லாம் முடித்தார். விவேகானந்தா காலேஜில் முடித்தார். அவருடைய அப்பா மாம்பலம் சம்ஸ்கிருத வித்யாலயம் இல்லையா, சம்ஸ்கிருத வித்யாலயத்தில் அவள் அப்பா உழப்பாக்கம் ராஜகோபால சுவாமிகள் அப்படின்னு அவருடைய தந்தையினிடத்திலேயே நியமாத்தியனம், வேதாத்தியனம், நியமாத்தியனம் பண்ணவர். அவர் தந்தையினிடத்திலேயே பிரதானமான சாஸ்திரங்கள்லாம் வாசித்தவர். அதே போல் வியாக்கரணம், விசிஷ்டாத்வைத்தம் இது மாதிரியான விஷயங்களை நன்னா வாசித்து பல சபைகளில், முக்கியமாக விசிஷ்டாத்வைத்த சபைகளில் நல்ல வாக்கியார்த்தம் பிரஸ்துதி பண்ணக்கூடிய அளவுக்கு பெரிய ஒரு பண்டிதர். அதை விட ரொம்ப தான் உண்டு தன் வேலை உண்டுன்றதை வந்தால் நேராக அந்த வருவார், உட்காருவார், அந்த பேப்பரை ப்ரெசென்ட் பண்ணுவார், முடிஞ்சோன்னு போயிட்டே இருப்பார். அப்படி ஒரு ரொம்ப பங்க்சுவலாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய வித்வான். அவர் பல சதஸில் நிறைய பேப்பர்லாம் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கார். தன்னுடைய தந்தையார் விட்டு சென்ற அந்த காரியத்தை இன்றைய தினம் கூட வெறும் நிஷுல்கமாக எந்த விதமான ஃபீஸ் இத்தியாதிகள்லாம் பெற்றுக்கொள்ளாமல் அவர் சம்ஸ்கிருதத்தை இன்னும் பரப்பிண்டு வரார். கேட்ட உடனேவே அவர் இந்த சபாரஞ்சன சதகம் பேசுவதற்கு அவர் ஒத்துக்கொண்டதற்காக அவருக்கு மனமார்ந்த சுவாகத்தத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். அவர் இந்த சபாரஞ்சன சதகம் நிச்சயமாக நாம் ரசிக்கக்கூடியது, பொதுவான விஷயம், இது எல்லோருக்கும் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம். ஆனால் அதை தீட்சிதர் சொல்லக்கூடிய விதம் எப்படி இருக்குது, அந்த சப்தங்களை எப்படி போன்றார், சமயத்தில் பார்த்தா இவர் கேலி பண்ணுறாரா இல்லை உண்மையாக பேசுகிறாரா, இல்லை நம்ம விடைக்கிறாருன்னு சொல்லுவோம் நம்ம தமிழில், ரொம்ப விடைக்கிறாயே அப்படின்வோம். இவர் என்ன சொல்கிறாருன்னு சட்டுன்னு புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு தீட்சிதரனுடைய, நீலகண்ட தீட்சிதரனுடைய கிருதிகள், அது வாக்கியங்கள் அப்படி இருக்கும். அதுவும் நமக்கு நீலகண்ட விஜயசம்பூவில் பார்க்கும் பொழுது திடீர்னு யுத்த களத்தை வர்ணனை பண்ணிட்டு இருக்கும்போது சூரியன் ரெண்டாக பிளந்துடுத்துன்றார். சூரியன் ரெண்டாக பிளந்து இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று இருக்குன்றார். என்ன காரணம் அப்படின்னா, ஒரு தர்மசாஸ்திர விஷயத்தை அங்கே கொண்டு நுழைச்சி கொஞ்சம் ஒரு ஹாஸ்யமாக அந்த விஷயத்தை உள்ள நுழைச்சி, எப்படி அவருக்கு அப்படி தோன்றது அப்படின்னு தெரியல. நமக்கு சாஸ்திரங்களில் யுத்தத்தில் பிராண தியாகம் பண்ணார் அப்படின்னா அவள் சூரிய மண்டலத்தை பழந்துண்டு சொர்க்கத்துக்கு போகிறா அப்படின்னு வருது. இப்போ யுத்தத்தில் நிறைய தேவாசுரர்கள் இருக்கவே, நிறைய பேர் இறந்து போகவே, யுத்தத்தில் பிராணத்தியாகம் பண்ணவே, நிறைய பேர் அந்த ஒரு சூரிய மண்டலத்தை பொழந்துன்னு வெளில போனால் ஓட்டை பெருசாகி ரெண்டாயிடும் இல்லையா. இதை அவர் வர்ணனை பண்ணுறார். அதுவும் போகிற போக்கில் ஒரு ரெண்டு வரியில் இதை சொல்லிட்டு போயிட்டே இருந்துருவார். இவர் என்ன சொல்கிறார், தர்மசாஸ்திரத்தை கேள்வி பண்ணுறாளா அப்படின்றத நம்ம சட்டுன்னு கண்டுபிடிக்க முடியாது. இப்படிப்பட்ட நீலகண்டனுடைய கிருதி, அதில் சபாரஞ்சன சதகம், இந்த புஸ்தகங்களெல்லாம் அவள் நிறைய வெளியிட்டிருக்கா. இந்த உபன்யாசத்தை நடத்தி தரும்படி OR தேவநாதன் சுவாமி அவர்களை, அவர் பிரசிடென்சி காலேஜினுடைய வைஸ் பிரின்சிபால், சீனியர் மோஸ்ட் அவர் டீச்சர். அவர் பிரின்சிபாலாகவும் இருந்தார். ஏறத்தாழ ஒரு 10 மாதங்கள் அல்லது ஒரு வருடம் இந்த பிரின்சிபாலாக இருந்தார். நிரந்தரமாக இருக்கிறதுலையே சீனியர் மோஸ்ட்டாக இருக்கனால அவர் தான் வைஸ் பிரின்சிபால். நிறைய கட்டுரைகள்லாம் வெளியிட்டிருக்கார். சீனியர் மோஸ்ட் இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ்னு எடுத்தால் அதில் சீனியர் மோஸ்ட் அவர் தான் சொல்லணும். அப்படிப்பட்ட அவருக்கு மனமார்ந்த தன்யவாதத்தோடு கூடிய சுவாகதத்தை தெரிவித்து கொண்டு
இந்த நிகழ்ச்சி நடத்துவதற்கான அனைத்து ஒத்துழைப்பையும் தந்திருக்கக்கூடிய இந்த நீலகண்ட தீட்சிதர் அவருடைய பரம்பரையை சார்ந்த பாலாமடையை சார்ந்து வந்திருக்கக்கூடிய பெரியவர்கள் அனைவருக்கும் சுவாகதத்தை தெரிவித்துக் கொண்டு, மற்றுமுள்ள பேராசிரியர் பெருமக்கள் மற்றுமுள்ள சாமாஜிகர்கள் அனைவருக்கும் சுவாகதத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த ஃபவுண்டேஷன் பற்றிய ஒரு சில வார்த்தைகளை சொல்வதற்காக அந்த நிறுவனத்தை சார்ந்த பெரியவர்களை நான் அழைக்கிறேன். அடுத்து இப்பொழுது ஓஆர் தேவநாதன் சுவாமி அவர்களுக்கு இப்பொழுது மரியாதை செய்யப்பட்டு பின்பு ஃபவுண்டேஷனை பற்றியான விஷயமானது சொல்லப்படும். இங்கே வந்திருக்க அனைவருக்கும் நமஸ்காரம். பிரின்சிபல் சான்ஸ்கிரிட் காலேஜ் ரொம்ப டீட்டெயில்டாக சபாவை பற்றி ஃபவுண்டேஷனை பற்றி ஏற்கனவே பேசியிருக்கா. அதனால் எனக்கு அவ்வளோ பேச வேண்டிய நெசசிட்டியும் இல்லை. அவரே சபாவை பற்றி ஃபவுண்டேஷனை பற்றி சொல்லிட்டார். தீட்சிதரோட கவித்துவத்தை பற்றி சொல்லியிருக்கார். ஸோ அவரை பற்றி நிறையா பேச வேண்டிய விஷயம் எனக்கெல்லாம் ஒரு 3 நிமிஷத்தில் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். நாங்கள் 1996 தான் இந்த மகாகவி நீலகண்ட தீட்சிதர் ஃபவுண்டேஷனை ஆரம்பிச்சிருக்கோம். ஆரம்பித்து அதை ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு இன்கம் டேக்ஸில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி 80G எக்ஸாம்ஷன்லாம் வாங்கி ப்ராப்பராக வி ஃபார்ம்டு அன் அசோசியேட் ஃபெடரேஷன் ஆன் தட் அக்கௌண்ட், ஃபவுண்டேஷன் ஆன் தட் அக்கௌண்ட். அதுக்கப்புறம் வருஷம் நாங்கள் இதுக்கு இந்த ஃபவுண்டேஷன் வச்ச காரணமே என்னென்னாக்கா, பாலாமடையில் நீலகண்ட தீட்சிதரோட பரம்பரை எல்லாம் பாலாமடையை சேர்ந்தவா தான். அப்பைய தீட்சிதரோட பெரியப்பா, அப்பைய தீட்சிதரோட அண்ணாவோட பேரன் தான் தீட்சிதர், நீலகண்ட தீட்சிதர். ஸோ நாங்கள்லாம் தீட்சிதர் பரம்பரை. ஸோ நாங்கள் என்ன செய்யணும், தீட்சிதருக்குரிய எல்லாம் கைங்கரியம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னே ஒரு ஃபவுண்டேஷன் ஆரம்பித்தேன். அவர் சார்பாக என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்து முதல்ல அந்த ஃபவுண்டேஷனுக்கு அவரை பப்ளிஷ் எழுதின புத்தகத்தெல்லாம் பப்ளிஷ் பண்ணணும். அப்புறம் அவரை பற்றி பெருமையாக எங்கெங்கே பேச முடியுமோ அவர் பண்ண காரியங்களை பற்றி பேசுகிறதுக்கு ஒரு என்டோமெண்ட் லெக்சர் போல் போட்டு அவரோட காவியத்தெல்லாம் ஒரு லெக்சர் போல் கொடுக்கணும். அதுக்கு என்டோமெண்ட் லெக்சர் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு வி ஃபார்ம்டு an அசோசியேஷன். ப்ளஸ் வருஷம் அதிஷ்டானத்தில் ஆராதனை பண்ணணும், ஜெயந்தி பண்ணணும் அப்படின்னு ஆரம்பித்தோம். ஃபார்ச்சுனேட்லி எங்களை பரம்பரை செய்த எல்லாருமே அப்போ உடனே பணம் கொடுத்து உதவி பண்ணதுனால இதுவரை தடை இல்லாமல் எல்லா ஃபங்க்ஷனும் நல்லா நடந்துன்னு ஜெயந்தி நடக்கிறது, அதே போல் ஆராதனையும் நடந்துன்னு வருஷாவட்டம் நடந்துன்னு. ஸோ அந்த ஃபவுண்டேஷனில் சார்ட்டர் இருந்தாப்பில் அவர் எழுதின புஸ்தகத்தெல்லாம் பப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு அவருடைய காவியத்தெல்லாம் தேடி இதுவரையில் 8 பப்ளிகேஷன் பண்ணியிருக்கோம். முதல் சிவோத்கர்ஷ மஞ்சரி முதல்ல பண்ணோம். அப்புறம் ஆனந்த சாகரத்துவம் பண்ணோம். அப்புறம் சிவ லீலார்ணவம் பிரிண்ட் பண்ணியிருக்கோம். அப்புறம் கலி விதம்பனம் பண்ணியிருக்கோம். சந்தி ரகசியம் 5வது பண்ணியிருக்கோம். அப்புறம் வைராகிய சதகம் பிரிண்ட் பண்ணியிருக்கோம். அப்புறம் சபாரஞ்சன சதகம் பிரிண்ட் பண்ணியிருக்கோம். அப்புறம் ராமாயண சார சங்கிரக ரகுவீரஸ்தம் அது பண்ணியிருக்கோம். இப்போ கடைசியாக சாந்தி விலாசம் பண்ணிட்டு இருக்கோம். பிரிண்ட்டாக எடுத்து நாங்கள் ஸ்ருங்கேரி சன்னிதானத்தை பார்த்து அவர்கிட்ட கொடுத்து அவரோட ஆசீர்வாதத்தோடு இப்போ பிரிண்ட் பண்ணியிருக்கோம். அது இன்னும் பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். அநேகமாக இன்னும் 1 மாதத்தில் அதுவும் ரெடி ஆகிடும். இதை தவிர நாம் பாலாமணியை பற்றி நீலகண்ட தீட்சிதருடைய அவருடைய காவியத்தை பற்றியும் எழுதின எங்கள் பாலாமணி தீட்சிதர் பரம்பரையில் PS கிருஷ்ணன் அவர் ரொம்ப ரிசர்ச்லாம் பண்ணி அவர் தீட்சிதர் எழுதிய எல்லா புஸ்தகத்தையும் சேர்ந்து ஒரே பப்ளிகேஷனாக இருந்தால் எல்லாருக்கும் சௌகரியமாக இருக்கும்னு சொல்லிட்டு நீலகண்ட தீட்சிதரும் அவருடைய காவியங்களும் அவர் படைப்பையும் பற்றி ஒரு புக் எழுதியிருக்கார். அந்த புக்கு இட் பிகேம் எ வெரி ப்ராமினென்ட் பப்ளிகேஷன் பிகாஸ் அதில் அவர் முக்கியமான எழுதின எல்லா காவியத்தையோட சாராம்சத்தையும்
ஸ்லோகத்தையும் போட்டு அதோட முக்கியத்தையும் போட்டு ரொம்ப அழகாக பண்ணியிருக்கேன். அந்த புக்ஸை பப்ளிஷ் பண்ண உடனே ஆல் ஓவர் த கண்ட்ரி மெனி பீப்புள் வந்து பிஹெச்டி பண்ணுறவெல்லாம் வந்து பாலாமடியில் உட்காந்து அவர்கிட்ட வந்து கைடன்ஸ் வாங்கி நிறைய பேர் வந்து பிஹெச்டி வாங்கியிருக்கா. கடைசியாக வந்து எனக்கு தெரிஞ்ச பிஹெச்டி அவரோட கைடன்ஸில் வாங்கினவர் டாக்டர் ஜெகதீசன் ஒருத்தர், அவர் உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கோம். அவர் வந்து பிஎஸ் கிருஷ்ணங்கிட்ட வந்து அவரோட கைடன்ஸில் ஒர்க் பண்ணி அவர் வந்து பிஹெச்டி வாங்கினார். அந்த மாதிரி நிறைய பேர் வந்து அவரோட கைடன்ஸில் வந்து அந்த புக்கு வந்து சோர்ஸ் பப்ளிகேஷனாக இருக்குது. அந்த புக்கை பப்ளிஷ் பண்ணியிருக்கோம், அதையும் வச்சுருக்கோம். அதை தவிர வந்து இந்த பாலாமடியில் வந்து புஷ்கரணி அந்த டைத்தில் வந்து பாலாமலையும் புஷ்கரணியும் அப்படின்னு ஒரு புக்கு பப்ளிஷ் பண்ணோம். அந்த புக்கில் வந்து பாலாமடியை பற்றி எழுதியிருக்கோம், பக்கத்தில் இருக்க கோவில்லாம் பற்றி எழுதியிருக்கோம், என்னென்ன அந்த பக்கம் வந்தால் பார்க்கலாம், பாலாமடியில் விசேஷம் என்ன, அந்த கோவில் என்ன விசேஷம், அதெல்லாம் பற்றியும் அந்த புக்கில் வந்து எழுதியிருக்கோம். தீஸ் ஆர் த பப்ளிகேஷன்ஸ் பண்ணியிருக்கோம். இதை தவிர வந்து இன்னும் சில புக்கு இருக்குது, பட் வந்து எங்களுக்கு வந்து பண்ணணும்னு ஆசை, இன்னும் பண்ணுறதுக்கு ஒன்றும் சான்ஸ் கிடைக்கல. ஐ திங்க் கங்காவதரணம் அப்படின்னு வரல. அப்போ சிவ லீலார்ணவம் அது பண்ணிட்டுருக்கோம். சிவ லீலார்ணவம் அது வந்து ஒன்றும் பண்ணலை. அப்புறம் நீலகண்ட விஜய் சம்பு அதுவும் நம்ம பண்ணலை, அது ஒன்று பார்த்துட்டுருக்கோம். அதோட இந்த நலச்சரித்திரம் அது ஒன்று இருக்குது, அதையும் நம்ம பண்ணலை. ஸோ தீஸ் ஆர் த வேரியஸ் ஆக்டிவிட்டீஸ் வி ஹவ் பீன் டூயிங் தட். ஸோ அதுக்கெல்லாம் வந்து இது பண்ணியிருக்கேன். அது வந்து இந்த டயத்தில் தான் நினச்சோம், எப்படியோ என்டோமெண்ட் லெக்சர் ஒரு ஆக்டிவிட்டி பாக்கி இருந்தது. அப்போ தான் எங்கள் கமிட்டி மெம்பர்ஸ் பேசுகிறச்சா நேராக போய் நம்ம வந்து பிரின்சிபலை பார்த்து கேட்கலாம். அந்த மாதிரி ஒரு ஃபவுண்டேஷன் லெக்சர் அங்கே வச்சுட்டா வருஷம் வந்து ஆட்டோமேட்டிக்காக பண்ணலாம், எல்லோரும் வந்து அட்டன் பண்ணலாம். வருஷத்துக்கு ஒரு எமினன்ட் ஸ்காலர் கூப்பிட்டு ஒரு வி கேன் ரிக்வெஸ்ட் ஹிம் டு கிவ் அ லெக்சர் ஆன் தட் அப்படின்னு டிசைட் பண்ணி சொன்னோம். பிரின்சிபாலும் ஹி ஹஸ் பீன் கைண்ட் இனஃப் டு அக்செப்ட் அவர் ப்ரப்போசல். And that being the case, the first endowment lecture we are having it on behalf of the foundation. So we are indeed thankful to the principal Sanskrit College. இப்போ வந்து இந்த அவர் தீட்சிதரை பற்றி வந்து அவர் பிறந்த வருஷம் வந்து 1582 இஸ் வாட் இஸ் செட். 1996 நாங்கள் வந்து ஃபவுண்டேஷன் ஆரம்பித்தோம். இது வந்து as it is, our desire is to see that we want to give endowment lectures in couple of other locations also. But last time பண்ணுறச்ச பிரின்சிபால் சஜஸ்ட் பண்ணார், நீங்கள் வந்து why don't you encourage young children to learn நீலகண்ட சாஸ்திரிஸ் ஒர்க்ஸ். அப்போ வந்து லலிதா சகஸ்ரநாமம் விஷ்ணு சகஸ்ரநாமம் போல் வந்து சில்ட்ரனில் வந்து காம்படிஷன்லாம் வச்சுருக்கா. அந்த மாதிரி நீங்களும் வந்து ஆனந்த சாகரசம் ஏதாவது ஒரு பப்ளிகேஷனை வந்து பாப்புலரைஸ் பண்ணி செலக்ட் ஸ்லோகத்தை சொல்லி அதில் வந்து காம்படிஷன் போல் வைக்கிறது பண்ணாக்க ஸ்டூடெண்ட்ஸை வந்து நாங்கள் வந்து வி வில் tell them and encourage them. In that way we can also popularize the idea of the works of நீலகண்ட தீட்சிதர்னு அந்த சஜஷன் வந்து பிரின்சிபால் கொடுத்துருக்கார். அதை வந்து யோசிச்சுட்டு இருக்கோம், எப்போ பண்ணுறது எப்படி பண்ணுறது பண்ணாக்க வந்து ஸோ தட் லலிதா சகஸ்ரநாமம் எல்லாம் சொல்கிறோம். அந்த மாதிரி தீட்சிதரோட கிருதி எல்லா சின்ன பசங்களுக்கெல்லாம் தெரியும். அந்த மாதிரி ஒரு நல்ல ஐடியாவையும் அவர் கொடுத்துருக்கார். ஸோ இந்த மாதிரி ஐடியாஸ் எல்லாம் வந்து we are very happy that we would like to look at those proposals. With that, in the first lecture, we were quite lucky to have Professor Devanathan to deliver the first lecture on the subject. So, the subject of Sabharanjanam is slightly different from Kalividambanam. அவர் தீட்சிதர் வந்து கலிவிடமுனத்தில் ஒரே நெகட்டிவாக வந்து கலியுகத்தில் என்னென்னலாம் நடக்கிறது, எப்படி ஃப்ராட் எல்லாம் பண்ணுறா, டாக்டர்ஸ் என்ன பண்ணுறா, அட்வொகேட்ஸ் என்ன பண்ணுறா, ஜோசியர் என்ன பண்ணுறா, அந்த மாதிரி ஒரு சாட்டிரிக்கல் வே வந்து he went on describing in a way. At the end of completing that, he felt bad. என்னடா நம்ம நெகட்டிவாகவே பேசின்னு இருக்குமே, பாசிட்டிவாக நம்ம உலகத்தில் வந்து ஒரு கிரியேட் பண்ணலே அப்படின்னு சொல்லிட்டு சபாரஞ்சனம் அதில் வந்து ஆரம்பித்தார். அவர் உலகத்தில் என்னென்ன வேணும், யார் முக்கியம் அப்படின்ட்டு ஒரு சபைனா வந்து பண்டிதன் தான் முக்கியம். அந்த பண்டிதன் ஒவ்வொரு சபை பண்டிதன் இல்லாத சபையை வந்து பிரயோஜனமே இல்லை. இந்த கல்யாண மண்டபம் ராஜசபையில் வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்கும், பில்லர்ஸ் இருக்கும், பெயிண்டிங்ஸ்லாம் இருக்கும். அங்கே வந்து ஒரு பெரிய பண்டிதன் இல்லைனாக்கா அது தட் ஹஸ் நோ வேல்யூ அப்படின்னு சொல்கிறா. அதை நினச்சா தான் பொலிட்டிக்கல் சிஸ்டத்தில் டுடே we have so many people where we don't have place for experts, but nevertheless we have politicians. But the way in which he has said the ideas in Sabharanjanam, he wanted to advocate all positive ideas, knowledge is power அப்படின்னு அதை ஒரு தீமாக வச்சுன்னு குவைட் a number of 100 ஸ்லோகம் பண்ணியிருக்கார். அதை பற்றி ப்ரொஃபஸர் வந்து இன்னைக்கு டீட்டெயிலாக லெக்சர் கொடுக்க போகிறார். ஸோ we are indeed happy that he has accepted our invitation. I am indeed thankful also to have a good participation. இங்கே வந்து நாங்கள் பப்ளிஷ் பண்ண புக்ஸ் எல்லாம் இருக்குது.
யாராவது வேணும்னா சொல்லுங்க, அதை வந்து we can give it across on that account. Thank you for a large attendance today. I am very happy on that. Thank you indeed on that. Thank you. விசுத்த விஜான கனஸ்வரூபம் விஜான விஸ்ராணன பத்ததீக்ஷம் தயாநிதிம் தேகபிருதாம் சரண்யம் தேவம் ஹயக்ரீவமஹம் பிரபத்யே. நம சர்வேபியः. இந்த தீட்சித ஃபேமிலியோட அடியனுக்கு ஏதோ ஒரு விதமான ஒரு சம்பந்தம் அவசியமாக இருக்குது. அப்பைய தீட்சிதருடைய ஃபவுண்டேஷனில் சாதாரணமாக ஆற்றுலலாம் சொல்லுவோம் பாருங்க, ஒரு பருப்பு போட்டால் உடனே அவனை கூப்பிடுவா அப்படின்னு சொல்லுவோம். ஒரு மங்களம் அப்படின்னா உடனே அவனை கூப்பிட்டு சாப்பிட்றதுக்கு அப்படின்ற மாதிரி இந்த அப்பைய தீட்சிதர் ஃபவுண்டேஷன் இங்கே திருவான்மியூரில் ஒருத்தர் இருக்கார், ஸ்ரீனிவாசன் ஒருத்தர். அவர் எப்படி அவர் வந்து அப்பைய தீட்சிதர் அப்படிங்கிறதுல திடீர்னு அவருக்கு ஒரு நாள் தோணித்து அப்பைய தீட்சிதர் ஏதாவது பண்ணணுன்னா ஃபோன் பண்ணி சுவாமின்னு இப்படி இருக்குன்னுவார். அப்படி அப்பைய தீட்சிதர் ஃபவுண்டேஷனுடையதான அப்பைய தீட்சிதர் கிரந்தங்களை ஒரு அவருடைய திருநக்ஷத்திர தினங்கள் அதெல்லாம் ஒரு 7-8 வருஷம் நான் வரிசையாக வேறு வேறு கிரந்தங்களில் சொல்லிகிட்டு இருந்தேன். ஒரு விஷயங்கள் சொல்லிகிட்டு இருக்க வாய்ப்பு கிடச்சிது. என்கிட்டே முதல்ல பிஹெச்டி எம்ஃபில் பண்ணவா அப்பைய தீட்சிதருடையதான கிரந்தத்தில் தான் முதல்ல அவருடைய வரதராஜஸ்தவத்தில் தான் அந்த எம்ஃபிலும் நடந்தது. அதை தவிரவே நாம் நிறைய விஷயங்கள் ஆற்றுல பெருமை அப்படி உட்காந்துட்டு இருக்கிற பொழுது ஒரு நாள் நாம் சாப்பிட்டுன்னு இருந்தோம். எங்கள் அப்பா பகவானுக்கு நிவேதனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அன்றைக்கி மத்தியானம் ஒரு 3 மணி இருக்கும். அவர் நைவேத்தியம் பண்ணார், தோசை பண்ணியிருக்கு, நைவேத்தியம் பண்ணார். நான் உடனே அவர்கிட்ட கேட்டேன், என்னன்னு, நான் சின்ன பையன், என்னன்னு சொல்லி நிவேதனம் பண்ணிங்கன்னு கேட்டேன். நான் தோசைங்கிறதுக்கு சம்ஸ்கிருதத்தில் என்னன்னு கேட்கணும், தெரிஞ்சுக்கணும், அதுக்காக கேட்டேன். அவர் வந்து தியோஷா அப்படின்னு பெயர்டான்னு சொன்னார். நான் உடனே சும்மா நீங்கள் விளையாட்டுக்கு சொல்கிறீங்கப்பா, நான் ஏதோ கேட்டேன் அப்படிங்கிறதுக்காக விளையாட்டுக்கு சொல்கிறீங்க அப்படின்னு கொஞ்சம் துடுக்குத்தனமாக அவர்கிட்ட நான் பேசினேன். அதுக்கப்புறமா அவர் நிவேதனம் பண்ணிவிட்டு அப்படி சாப்பிட உட்காந்துட்ட பிறகு நான் ஒரு ஸ்லோகம் சொல்கிறேன் அப்படின்னார். தியோஷா லேஷாஷயா கேச்சித் கேஷா கேஷிம் விதன்வதே கேசவஸ்ய சமீபே து கீஷவத் பாந்தி பூசுராஹா அப்படின்னு ஒரு ஸ்லோகம் சொன்னார். இது வந்து அப்பய தீட்சிதர் ஸ்லோகம். அதில் தியோஷான்னு பதம் இருக்குது, இப்போ ஒத்துக்கிறியான்னு கேட்டார். அதாவது ஹி வாஸ் அஃபெண்டட், நீங்கள் சும்மா விளையாட்டுக்கு சொல்கிறீங்கப்பான்னு நான் சொன்னதுக்கு. அதனால் ஒரு 5 நிமிஷம் கழித்து அவர் சாப்பிட உட்காந்துட்ட பிறகு தியோஷா லேஷாஷயா கேச்சித் கேஷா கேஷிம் விதன்வதே கேசவஸ்ய சமீபே து கீஷவத் பாந்தி பூசுராஹா. தேவாதிராஜன் வரதராஜ பெருமாள் சன்னதியில் ஒரு துளி தோசைக்காக பிராமணாலெல்லாம் வைஷ்ணவாலெல்லாம் அங்கே அடிச்சுட்டு இருக்கான்னு அர்த்தம். கீஷவத்துன்னா கீஷனா குரங்குன்னு அர்த்தம். தியோஷா லேஷாஷயா கேச்சித்து கேஷா கேஷிம் விதன்வதே. அவள் தலைமுடியை பிடிச்சி சண்டை போடுறாளாம். எதுக்கு அப்படின்னா கேசவஸ்ய சமீபே து கீஷவத் பாந்தி பூசுராஹா. அப்படி ஆற்றுல அப்படி பேசின்னு இருக்கிறது அந்த மாதிரியான வேலையிலலாம் கூட அந்த தீட்சிதருடையதான ஏதோ ஒரு விதமானதான சம்பர்க்கம். அதில் எப்படியோ இன்றைக்கி அவருடைய பரம்பரை நீலகண்ட தீட்சிதர். அந்த நீலகண்ட தீட்சிதருடையதான முதல் லெக்சருக்கு அடியேன் அவர் மனசில் தோணியிருக்கேன் பாருங்க. சிவனை போய் பார்க்குறா 7 ரிஷிகளும். உடனே 7 ரிஷிகளுக்கு ஒரே சந்தோஷம். லோகத்தில் யாரெல்லாம் பகவானை நினைக்கிறாளோ சிவனை பார்த்து சொல்கிறா, வசத்தி அவான்னு சொல்லப்படுறது. ஆனால் உன்னுடைய மனசில் நாங்கள் இருக்கோன்னா எங்களினுடைய பெருமை எப்படி, நீ எங்களை தானே நினைத்தாய் அப்படின்னு 6வது சர்க்கத்தில் குமார சம்பவத்தில் சொல்கிறார். அந்த மாதிரி அப்பைய தீட்சிதர் ஃபவுண்டேஷன் அவள் ஒன்று பண்ணுறா. அதை சம்ஸ்கிருத காலேஜில் வந்து பண்ணும் பொழுது அவர் அருணசுந்தர சிவாச்சாரியாருக்கு என்னுடைய ஞாபகம் வந்தது அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து தலையல்லால் கைமாறு இல்லை, ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குது, தேவநாதனை கூப்பிடலாம் அப்படின்னா இவனுக்கும் தீட்சிதருக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குது அப்படிங்கிறது மறுபடியும் அது புலன் ஆகிறது. அது முதல் லெக்சருக்கு நம்மளை கூப்பிட்டுருக்கார் அப்படிங்கிறது. இப்போ என்னென்ன கிரந்தங்கள் எல்லாம் தீட்சிதர் பண்ணியிருக்கார், நீலகண்ட தீட்சிதர் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறத இவாளே அடுக்கிட்டா, அங்கேயும் அடுக்கி வச்சிருக்கா. அதனால் அவசியமாக நாம் அதெல்லாம் எடுத்துக்கலாம் பைசாவை கொடுத்து. ஆனால் அதில் முதல் பதம் ஒன்று சொன்னார் பாருங்க. ஒரு கவின்னா எப்படி இருக்கணும், சில ஸ்லோகங்களை நாம் படிக்கிறச்சே இந்த பகவானுடைய பாரம்யத்தை சொல்லும் பொழுது அவன் ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கான்,
அப்படின்னா நாம் என்ன பண்ணுவோம், அதெல்லாம் பெரியவா இடம்பா, அதெல்லாம் அந்த இடத்துக்குலாம் நம்மளால் போக முடியாது, அங்கே இருக்கிறவன்லாம் அப்படின்னு நாம் அதை விட்டுடுவோமா, அதுக்கிட்ட நம்ம போகவே முடியாதுன்னு விட்டுடுவோமா. அப்போ அவன் அதுக்காகத்தான் குன்றமேந்தி குளிர்மழை காத்தவன் அன்று ஞாலம் அளந்த பிரான் பரன் சென்று சேர் திருவேங்கடமாமலை ஒன்றுமே தொழ நம் வினை ஓயுமே, அதுக்காக அவன் இறங்கி வரான் அப்படிங்கிறது. அப்போ பாரம்யத்தை மாத்திரம் ஒருத்தர் பேசின்னு இருந்தா அது கைகூடாது அப்படிங்கிறது. சில கவிகளினுடைய பதங்களை நாம் படிக்கிறோம். சிலம் கிமநலம் பவேதநலமௌதரம் பாதித்தும் பயப் பிரசிருதி பூரகம் கிமுனதாரகம் சாரசம் அயத்னமலமல்லகம் பதிபடச்சரம் கச்சரம் பஜந்தி விபுதா முதாஹ்யஹ குக்ஷிதः குக்ஷிதः. இது ஒரு ஸ்லோகம். வைராக்கியத்தை பற்றி தேசிகன் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு 5 ஸ்லோகங்கள். வைராக்கியத்தை பற்றின்னா அவள் தனக்கு ராஜாசிரயம் தேவையில்லைங்கிறத சொல்லும் பொழுது பண்ணியிருக்கக்கூடியதான ஒரு ஸ்லோகம். இந்த மாதிரி ஸ்லோகங்கள் எல்லாம் படிக்கிறச்சே வாஸ்தவத்தில் சம்ஸ்கிருத ஞாளினுடைய அல்லது சம்ஸ்கிருத ரசிகாளினுடைய ஹிருதயம் வாஸ்தவத்தில் தாண்டவமாடும். அத்தியுதமானதான பதப்பிரயோகங்கள். அடுத்த ஸ்லோகம் சொல்கிறார், எனக்கு எதுக்கு ராஜாவினுடைய ஆசிரியத்தில், பணத்துக்காகத்தானே, எனக்கு பணம் வேண்டாம் அப்படின்னார். அப்படி கூட ஒருத்தர் இருந்துட முடியுமா அப்படின்னா அவர் சொல்கிறார், ஷரீர பதனாவதி பிரபு நிஷேவணா பாதனாத். இது முதல் பாதம். அபிந்தன தனஞ்சய பிரசமதந்தனம் தனஞ்சய விவர்தனம் தனமுதூட கோவர்தனம் சுசாதனம் அபாதனம் சுமனசாம் சமாராதனம். எங்கள் தனம் நாக்கில் இருக்கு, அதனால் வெளியில் இந்த தனம் எதுக்கு அப்படின்னு சொல்கிறார். நாஸ்தி பித்ரார்ஜிதம் கிஞ்சித்து. இப்போ இந்த மாதிரி ஸ்லோகங்களை எல்லாம் பார்த்தா அந்த பாரம்யத்தை கொண்ட பெருமாளை இங்கேருந்து கை கூப்பிட்டு அங்கெல்லாம் நாம் போக முடியாது, அம்பஸ்ய பாரே புவனஸ்ய மத்தியன்னு எங்கேயோ இருக்கே, அது நமக்கு நிலம் அல்லங்கிறதாக ஒதுங்கி நாம் எங்கேயோ கை கூப்பிண்டு வெறும் தாசிய விருத்தியை பண்ணி கொண்டிருப்பதற்குத்தான் நாம் க்ஷமமானவர்கள் அப்படிங்கிற எண்ணத்தை கொண்டிருக்கா மாதிரி இந்த கவிகளை எல்லாம் பார்த்தா இதெல்லாம் நம்மளுக்கு வராதுப்பா. ஏதோ அவள் சொன்னால் நம்ம ரசிக்கலாம், இல்லையா ஏதோ பெருமாள் அனுகிரகம் இருந்ததுன்னா கொஞ்சம் போகிறோம் அது நாக்கில் தாண்டவம் ஆடுமோ என்னவோ. அத்தனாவா சொல்லும்போது நம்ம மனசில் சந்தோஷம் வருதே, அதுவே நம்ம கொடுத்து வச்சதுன்னு நாம் உட்காந்துட்டு இருப்போமா இருக்கும். ஆனால் வாஸ்தவத்தில் சில கவிகள் தான் அப்படிப்பட்ட கவிகள். எப்படிப்பட்டவான்னா, அது ஏன் நம்மளுக்கு இந்த சம்ஸ்கிருத பதங்களெல்லாம் தெரியும், நம்மளுக்கு ஏன் எழுத வரலன்னு தோணும். இதே பதங்கள் தானே இருக்குது. ஒரு நாட்டியம்னா என்ன சார் அப்படின்னு கேட்டார். நாட்டியம்னா என்ன அப்படின்னார். காளிதாசன் சொல்கிறார், எப்படி நாட்டியம் அப்படின்னா, தேவானாமிதமாமனந்தி முனயः காந்தம் க்ரதும் சாக்ஷுஷம் ருத்ரேணேதமுமா கிருதவ்யதிகரே ஸ்வாங்கே விபக்தம் த்விதா த்ரைகுண்யோத்பவமத்ர லோகச்சரிதம் நானாரசம் திருஷ்யதே நாட்டியம் பின்ன ருச்சேர் ஜனஸ்ய பகுதாப்யேகம் சமாராதனம். ஒரு பதமாவது நம்மளுடையதான அதாவது டே டு டே அஃபேரில் நித்தியமாக பேசக்கூடியதில் வராததான ரொம்பவும் டிக்ஷனரியை பார்த்து படிக்க வேண்டியதான அங்கே என்ன பண்ணியிருக்கான், நமக்கு தெரிஞ்ச அதே பதங்களை எடுத்து சேர்த்து வச்சிருக்கான் பாருங்க. யானேவ சப்தான் வயம் ஆலப்பாமஹா சொன்னார் பாருங்க. முதல்ல நாம் என்ன பதங்களை நித்தியமாக உபயோகப்படுத்துவோமோ அதே பதங்கள் தான். நாட்டியம் பின்ன ருச்சேகே ஜனஸ்ய பகுதாபி ஏகம் சமாராதனம். வேற வேறதான ருச்சிகளை கொண்டிருக்கக்கூடிய மனுஷியாள் இருந்தாலும் அவளுக்கு ஒரே பொதுவானதான ஆனந்ததாயகமான வஸ்து ஒன்று உண்டுன்னு சொன்னால் அது நாட்டியம். நாட்டியம் பின்ன ருச்சேர் ஜனஸ்ய பகுதாபி ஏகம் சமாராதனம். இந்த மாதிரி பதங்கள் எல்லாம் நமக்கு என்ன தோணும், இல்லை இதை இன்னும் கொஞ்சம் போகிறோம் படித்தா, இப்போது கொஞ்ச நாள் சம்ஸ்கிருதம் வாசித்தோன்னா என்ன ஆகிடும் அப்படின்னா குட்டி குட்டி பதங்கள் எல்லாம் நம்மளுக்கு வந்துடும். வாஸ்தவத்தில் சம்ஸ்கிருதம் ஆரம்ப கருத்தையை மாத்திரம்தான் கஷ்டம். ஒரு முதல்ல சப்த மஞ்சரி அது இதெல்லாம் படிக்கணுங்கிறது. கொஞ்சம் அந்த முதல் ஸ்டேஜை தாண்டிட்டோம், ஒரு 6 மாதத்துக்கு நம்ம சிரமப்பட்டு அதை பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப ருச்சிகரமாக இருக்கும். அப்போ என்ன தோணும்னா கொஞ்சம் பைத்தியம் பிடிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ என்ன தோணும் அப்படின்னா, கொஞ்சம் போகிற வால்மீகி நமக்கு எங்கே முதல் வால்மீகி ராமாயணத்துக்கு போயிடலான்னு தோணும். அது வேற திறந்து வச்சா கொஞ்சம் அர்த்தம் ஆறா மாதிரி வேற இருக்கும். வால்மீகியினுடைய பிரதிபாவை பற்றி வசுதா ஸ்ரோத்ரஜே தஸ்மின் வியாசேச்ச ஹிருதயஸ்திதே அந்நேபி கவய காமம் பபூவுர் அனபத்ரபாக, அந்த மாதிரி இருக்கக்கூடியவா.
ஒரு சகாரம் இருந்தது அப்படின்னா அந்த சகாரத்தில் ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கணும். ஏன்னா இது வால்மீகியினுடைய திருவாக்கு, இது வியாசாச்சாரியாரினுடைய திருவாக்குன்னு எடுக்கக்கூடியதான மகாகவிகள். ஆனால் நமக்கு என்ன பண்ணுறது, கொஞ்சம் போகிற சம்ஸ்கிருதம் வாசித்த உடனே வால்மீகி ராமாயணத்தை எடுத்து வச்சா இயம் சீதா மம சுதா அப்படின்னு உடனே நமக்கு புரியறது. அயம் இமம் இமே தானே முதல்ல படித்தோம். இயம் சீதா மம சுதா. மம ஆறாவது விபக் எங்க 6 மாதம் பரிச்சையால், அதாவது பேசிக் கிளாஸில் உக்காந்துட்ட உடனே அவனுக்கு என்ன தோணுறது, வால்மீகி கிட்ட போயிடலான்னு தோணுறது. அதுதான் சுவாமியின் சம்ஸ்கிருதம். சம்ஸ்கிருதம் நாம் 2 அடி எடுத்தோம்னா 20 அடி நம்மள்கிட்ட வரணும். அப்போ நம்மளுக்கு அதை படித்த உடனே நம்மளுக்கு என்ன தோணுது, நம்மளுக்கு கூட சம்ஸ்கிருதம் புரியும் போல இருக்கே அப்படிங்கிறது தோணும். அன்றைக்கெலாம் வால்மீகியை வசதியாக நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா அதனுடையதான கிரேட்னஸ், அந்த பத விநியாசத்தினுடைய அழகு அதெல்லாம். ஆனால் நம்மளுக்கு மகாபாரதத்தில் பாரதம் முடிச்செல்லாம் இருக்குதுன்னு கேள்விப்பட்டிருக்கோம். இதை எதுக்கு நாம் சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு கவிதை எப்படி இருக்கணும்னா கொஞ்சம் பரிநிஷ்டிதமானதான ரசிகாளுக்கு, சம்ஸ்கிருத ஞானுக்கு, ரசிகாள் வேண்டாம், பரிநிஷ்டிதமான ஞானம் கொண்டதான ஒரு சப்த விற்பத்தி கொண்டதான ஒருத்தனுக்கு இதெல்லாம் படித்த உடனே அவனுக்கு தோணும், ஏன் நம்மளுக்கு இதை சேர்க்க வரல, இந்த பதங்களை கோக்க வரல அப்படின்னு. அதை பண்ணுறான் பாருங்கோ, அதுதான் கவிதை. அதுதான் கவிதை. அவன் என்ன பண்ணுறானா, வெறுமை நம்மளை மயக்கிறான். யானேவ சப்தான்வயம் ஆலபாமஹா யானேவச்ச அர்த்தான்வயம் உல்லிகாமஹா. அந்த சப்தத்துக்கு இன்ன அர்த்தம், இது வாச்சக சப்தம், இதுக்கு இது வாச்சியார்த்தங்கிறதாக ஒரு தொடர்பை கொண்டு ஏற்படுத்தி நாம் வச்சிருக்கோமே, அதை தெரிஞ்சுட்டு இருக்கோமே, அந்த அர்த்தத்தை தான் அந்த கவியும் வைக்கிறான். ஆனால் அவன்ல என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னார், அவனுக்கு தெரியும் எந்த மாதிரி அந்த பதங்களை கோத்தா நாம் விழுந்துடுவோம் அப்படின்னு. தைரேவ விநியாச விதக்த லேசைஹி இல்லையா, அது பத இது பாடபேதம் இருக்கு. அந்த மாதிரி ஒரு பதப்பிரயோகங்களினுடைய சேர்க்கை. சம்மோகயந்தே கவையோ ஜகந்தி, லோகங்களை எல்லாம் அவன் மயக்குகிறார்கள். அந்த மயக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதான ஒரு கிரந்தம் இந்த கிரந்தம் சபாரஞ்சன சதகம். ஏன்னா இதில் எந்த ஒரு பதமாவது வாஸ்தவத்தில் டிக்ஷனரியை பார்த்தா தான் இது புரியும், இது நம்மளுக்கு தெரியாது அப்படிங்கிறதான ஒரு பதம், அதாவது கொஞ்சம் பரிநிஷ்டித ஞானம் கொண்டவாளுக்கு. ஆனால் அதை அவர் சொன்ன மாதிரி அவர் என்னத்துக்காக இன்ன அர்த்தத்தை இங்கே சொல்லியிருக்கார் அப்படிங்கிறது ஒன்று அதில் யோசிக்க வைக்கணும். அதுதான், அதாவது லாஃப்டி ஐடியாஸ் ரொம்ப சாதாரணமான பதங்களில் இருக்கணும். அங்கே தான் அவளுக்கும் நம்மளுக்கும் வித்தியாசம். கொஞ்சம் பைத்தியம் பிடிச்சதுன்னா ஸ்லோகத்தை எழுதுறேன்னு கூட நம்ம இறங்கிடுவோம், அவா லெவலில் இருக்க மாட்டோம். அந்த பைத்தியம் பிடிச்சதுன்னா ஸ்லோகத்தை வேற எழுத ஆரம்பிச்சிடுவோம். ஆனால் 4 ஸ்லோகத்தை எழுதிட்டு நான் நீலகண்டருக்கு நிகர்னு சொல்லிட முடியுமா? அதனால தான் வியாசேச்ச ஹிருதயஸ்திதே அந்நேபி கவய காமம் பபூவுர் அனபத்திரப்பாக. காமம் நிச்சயம், அவா 2 பேரும் இருக்கிற பொழுது அப்படின்னார். அப்போ என்னன்னா அந்த பதப்பிரயோகங்களுக்கு நாம் அப்படியே வசப்பட்டவாளாக ஆகிடும். அந்த மாதிரியான ஒரு கிரந்தம். அவர் சொன்ன மாதிரி கலி விடம்பனம் அது ஒரு மாதிரி, அது வெறுமை எதிர இருக்கக்கூடியவா எல்லாரையும், ஏன்னா டிஃப்ரெண்ட் ப்ரொஃபஷனில் தான் உட்காந்துட்டு இருக்க போகிறா. இவருக்கு ஒரு கொட்டு, அவருக்கு ஒரு கொட்டு, நமக்கு ஒரு கொட்டுன்னு எல்லாருக்கும் அது ஒரு கொட்டு. ஏன்னா அவர் சொல்கிறது இது மனுஷன் அப்படின்னு சொன்னாலே பிரகிருதி மண்டலத்துக்கு வந்தாச்சு அப்படின்னா இப்படி சொன்னார் பாருங்க. சிலதெல்லாம் அப்படி தான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் போயாகணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அவர் சொல்கிறது சரியில்லை, ஆனால் அவன் ராஜா, அவன் சொல்கிறது சரியில்லைங்கிறதுக்காக எழுதி ஏதாவது சொல்ல முடியுமா? அப்படிலாம் சொல்ல முடியாது. அப்படி இருக்கணும். அவர் அப்படி தான் சுவாமி, இன்னும் கொஞ்சம் நாளைக்கு அவரே இப்போ இழுத்துட்டு இருக்கார், அடுத்த ராஜா வருவான் பார்த்துக்கலாம் அப்படின்றோம். எல்லாம் இப்படி தான் நம்ம லோகம் முழுக்க பயின்று இருக்கிறது. ராஜாவாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு பதவியில் இருக்கிறவாளாக இருந்தாலும் இப்படி தான் பயின்று இருக்கிறது. ஆனால் அந்த குட்டுங்கிறது அது வேறு மாதிரி. அது சில பேருக்கு ஒருத்தரை சொல்லும்போது அவனை தவிர மற்றவ எல்லாருக்கும் அது ரசிக்கும். அதுக்கடுத்து அவர் ஏதாவது ஒரு ப்ரொஃபஷனை விட்டு வச்சார் அப்படின்னா பரவாயில்ல, வாத்தியார்களை எல்லாம் விட்டு வச்சிருக்கார், என்ன இருந்தாலும் குருக்கள் ஆச்சாரியர்கள் அப்படின்னா அவரே அந்த மனுஷன் அந்த ஆச்சாரியாலையும் டீச்சரையும் அவர் விட்டு வைக்கல. அவள் என்ன பண்ணுறாளா, வாச்சியதாம் சமயோதீதா ஸ்பஷ்டம் அக்ரே பவிஷ்யதி. இப்போ என்ன அவருடைய இதில் என்னை விட்டால் நான் இப்போ ஏவியேஷன் சயின்ஸை கூட நான் பாடம் நடத்துவேன். என்ன அதில் இருக்கக்கூடியது இங்கிலீஷில் இருக்குது, எனக்கு இங்கிலீஷ் படிக்க தெரியும், அவ்வளோதான், பையனை உட்காந்து படி அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அவன் பாட்டில் அதை படிச்சுக்கு வரான். இன்றைக்கி 4 பேஜ் முடிச்சாகும் அப்படின்னா என்ன இருக்குது அதில் விஷயம்? ஏதாவது டெக்னிக்கலாக சொல்ல போகிறோமா? அதுதான் சொல்கிறார், ஸ்பஷ்டம் அக்ரே பவிஷ்யதி இதி பாठयताम கிரந்தே காட்டினியம் குத்திர வித்தியதே. இன்னொரு ஸ்லோகம் எழுதினார். இவன் என்னென்னமோலாம் பாடம் நடத்தி என்னென்னமோலாம் எழுதுறானே, அவரே தான் எழுதுறார். அவனுக்கு ஜீவிதாந்தே நவா
அவன் சொன்னதனுடைய அர்த்தங்களை எல்லாம் வாழ்க்கையின் முடிவிலையாவது அவன் புரிஞ்சுப்பானா அப்படின்னு. இத்தனை வருஷம் என்னமோ பாடம் நடத்தினோமே சுவாமி, அபிதா லக்ஷணா வியஞ்சனா அப்படின்னு நாம் சொன்னோமே, இதெல்லாம் வாஸ்தவமாகவே வியஞ்சனான்னு ஒன்று இருக்கா? இவாள்லாம் ஒத்துக்கவே மாட்டா. இவாளுக்கு அனுகுணமாக நையா இவாளுக்கு பாமஹாதிகளே என்ன சொல்லிட்டாருன்னா, இவா தேவலை, வையாக்கரனால் தேவலை, பாமஹாதிகள் என்ன சொல்லிட்டா, யாராவது ஒருத்தன் வியஞ்சனா வியாபாரம்னு ஒன்று இருக்குது, ஸ்போட்டம்னு ஒன்று இருக்குன்னு சொன்னால் அவன் ஆகாசத்தில் புஷ்பம் இருக்குன்னு சொல்கிற மாதிரின்னு ஒரு ஸ்லோகம் வேறு எழுதி வச்சார். யார்? ஆலங்காரிக்கரே. அப்போது இது இவ்வளோ நாளாக நாம் என்னமோ துவனின்னு தொண்டை தண்ணி, அதாவது தொண்டை துவனி போக கத்தினோமே, துவனின்னு ஒன்று இருக்கா? எவ்வளோ 30 வருஷம் நாம் ஒர்க் பண்ணிட்டு கடைசியில் துவனின்னு ஒன்று இருக்கா அப்படின்னு தோணுறதான். ஆயுஷோந்தே நவான்னர், முடிவுலையாவது அவன் ஏதாவது புரிஞ்சுப்பானா, அதாவது அவன் சொன்னதை அவன் புரிஞ்சுப்பானா அப்படிங்கிறது. ஏன்னா இப்போ சாதாரணமாக பிரம்மஜானம் என்ன சுவாமி, பிரம்மஜானம் என்ன? ஸ்ரவண மனன நிதித்தியாசனம். ஸ்ரவணம் இப்படிப்பட்டதுராப்பா பிரம்மம் அப்படின்னு ஒரு 6 மணி உபன்யாசம் பண்ணால் முடிஞ்சு போயிடுது, இல்லை வாத்தியார் சொல்லிட்டாருன்னா முடிஞ்சு போயிடுது. அப்புறம் மனநம் நிதித்தியாசனம்லாம் இருக்கும் இல்லையோ, அதையாவது அவன் இவ்வளோ நாள் உபன்யாசங்களாக பண்ணி தள்ளி இருக்கக்கூடியவாளுக்கு ஞானம் வந்துதான். அது அந்த மாதிரி தானா எதுவுமே. அது நிற்க அதற்கு தக, அதை தன்னுடையதான அபியாச நைஷதத்தில் அவர் சொன்னார், அவன் எப்படி படித்தான், வித்யைகளை 4ஆக பிரித்தான் அப்படின்னு. எப்படி அப்படின்னாக்க, அதீதி போதாச்சரண பிரச்சாரணை, அதீதி போத ஆச்சரண பிரச்சாரணம்னு ஒன்று சொன்னார். இந்த ஆச்சரணம் தான் நிற்க அதற்கு தக. பிரச்சாரணம் பண்ணணுமானா நீ அதை பண்ணியான்னு நம்மளை கேட்டுருவா. இது எல்லாத்தையும் அவன் பண்ணான் அப்படின்னு. இது எதுக்கு சொல்கிறோன்னா, அந்த ஆயுஷோந்தே நவான்னு ஒரு வார்த்தை இவருடைய கிரந்தங்களை சில நேரம் படித்தா நாம் இவ்வளோ நாள் பண்ணதெல்லாம் சரியா, இதுதானா, இப்படித்தானா அப்படிங்கிறத நம்மளுக்கு ஏற்பாடு பண்ணுறது. இதை தான் நான் சொல்கிறேன் ஒரு மகாகவியினுடைய லட்சணம் என்னென்னா, ஹீ ஷுட் டச் யுவர் ஹார்ட் அண்ட் ஹீ ஷுட் ஆஸ்க் யூ questions அண்ட் யூ ஷுட் ட்ரை ஃபார் ஆன்சர்ஸ். லைஃபே அதானே. இந்த கிரந்தத்தில் நீங்கள் இத்தனை கிரந்தங்கள், இந்த 100 ஸ்லோகங்கள் 105 ஸ்லோகங்கள் இருக்குது, இதை என்னத்துக்காக எழுதினீங்கோ அப்படின்னு அவர்கிட்ட கேட்டிருக்கா போல இருக்கு. உடனே அவர் சொல்கிறார், இல்லை இந்த ஸ்லோகங்களை வச்சுண்டு 4 பேர் சபையில் சந்தோஷப்படுத்தலாமேங்கிறதுக்காகன்னார். சபாரஞ்சனம் ஏத்தேன சாதயந்து மனிஷினா. அந்த சபாரஞ்சனத்தை கூட யார் பண்ண முடியும்? மனிஷி தான் பண்ண முடியும். மனிஷினா சாதயந்த்விதி புத்தியா அசௌ கிரந்தா கிருத்தா. அப்போது இப்போது சாதாரணமாக நாம் சொல்கிறோம் இல்லையோ, ஒருத்தருக்கு மாற்றி மாற்றி கோட்ஸ் வந்துட்டே இருக்குது. உபன்யாசமாக இருந்தால் சம்ஸ்கிருதத்தில் தமிழில் ஏதோ ஒன்று அந்த பாஷையில் வரணும் இல்லை, அந்த மாதிரி கோட்டபிள் கோட்ஸ் இதில் நிறையா இருக்குது. வாஸ்தவமாக இதில் இருக்கக்கூடிய நீங்கள் புஸ்தகங்கள்லாம் போட்டிருக்கீங்க, இதுலேருந்து ஒரு 10 ஸ்லோகம் போடும் சுவாமி, ஒரு 1.5 மணி நேரம் ஓட்டிடலாம். 10 ஸ்லோகம் இருந்தால் 1.5 மணி நேரம் இவர் நன்னா விஷயம் தெரிஞ்சவர்னு ஒரு பிரமையை ஏற்படுத்திடும். அந்த பிரமையையாவது நான் ஏற்படுத்த போகிறேனான்னு தெரியல. ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, அவ்வளவு அத்தியுதமானதான, அதாவது ஆக்கரம் அத்தனை கனியாக இருக்குது, அத்தனை ரசகனமானதான. ரசம்னா ரசத்தை நாம் எப்படி அனுபவிக்கணும்னு ஒன்று இருக்குது. காளிதாசன் ஸ்லோகத்துலேயும் ரசம் இருக்குது, நைஷதக்காரன் ஸ்லோகத்துலேயும் ரசம் இருக்குது. ஆனால் அந்த ரசம்ங்கிறது நாம் சொல்லக்கூடிய சிங்காராதி ரசங்கள் மாத்திரம் ரசம் இல்லை. ரசோ வைசாஹா அப்படி பிரம்மஜானம் சொல்கிறோம் பாருங்க, அந்த மாதிரி ரசத்தினுடைய அனுபூதி பிரகாரம். அதில் இந்த கிரந்தம் ஒரு தனி ஏற்றத்தை தான் கொண்டது. அது சபாரஞ்சன சதகம், இந்த சபை ரஞ்சிக்கட்டும் அப்படிங்கிறதாக இந்த கிரந்தத்தை எனக்கு இவர் நீலகண்ட தீட்சிதர் விஷயமாக ஏதாவது விஷயம் சொல்லணும் சுவாமின்னு சொல்லியிருந்தாருன்னா நேற்று வரைக்கும் நான் குழம்பின்னு இருந்திருப்பேன், என்ன சொல்லலாம். ஆனால் அவர் நிம்மதியாக அன்றைக்கே முதல் நாளே அவர் சபாரஞ்சன சதகம் அப்படிங்கிறத சொல்லுங்கன்னு சொல்லிட்டார். எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு அற்புதமானதான கிரந்தம். இதில் 100 ஸ்லோகத்துக்கு மேலே ஒரு 4-5 ஸ்லோகங்களை பண்ணார். சில சமயங்கள்லாம் இங்கே அந்த இடத்துல வண்டியை நிறுத்தணும் அப்படின்னா வந்த வேகத்துக்கு கொஞ்சம் தள்ளி தான் போய் நிற்கும் பாருங்க. அந்த மாதிரி அவர் சதகம் பண்ணணும்னு நினச்சிண்டு பண்ணாரா, இல்லை போன பொழுது இன்னி வரைக்கும் பண்ணினது போரும்னு பார்த்தா அது 100 இருந்து தான் தெரியல, 105 ஸ்லோகம் இருந்து அந்த மொமெண்டத்திலேயே கொஞ்சம் பேருக்கு போல இருக்குது. அதனால தான் அவர் கிரந்தத்தை முடிக்கிற பொழுது நிர்மிதம் சதகம் சாக்ரம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நுனியோட கூட சேர்ந்து, நிர்மிதம் சதகம் சாக்ரம் நீலகண்டே நயஜ்வனா, அதுதான் சபாரஞ்சனமேத்தேன சாதயந்து மனிஷினான்னு. இதில்
பண்டித்தாள் எப்படி இருப்பா, ராஜாக்கள் எப்படி இருக்கா, அதே மாதிரி தர்மார்த்த காமங்களை பற்றி எல்லாத்த பற்றியும் நிறைய சொல்கிறார். அது ஒவ்வொன்றும் இது 10 ஸ்லோகம், இது 4 ஸ்லோகம், இது ஒரு 12 ஸ்லோகம் அப்படின்னு இருக்கும். அதில் இந்த ஈயத்தாவே அதில் சமமான ஈயத்தா இல்லாமல் இருக்குது. அதில் ஒரு 4-5 ஸ்லோகம் பார்க்குறதுக்கு தான் அவகாசம் இருக்கும். அதில் ஒரு அழகான ஸ்லோகம் முதல் ஆரம்பத்திலேயே இருக்கக்கூடியது, நமக்கு ஞானம் ஏற்படணுமானா அந்த ஞானத்துக்கு ஒன்று தான் காரணமாக இருக்க முடியும். வேறு எந்த காரணத்தினாலேயும் அது முடியவே முடியாது. என்னென்னா அது படித்தவாளோட கூட பெரியவாளோட கூட அவளுக்கு ஆச்சரணம் பண்ணிட்டு அவளுக்கு சிஷ்யவிருத்தியை பண்ணிட்டு இருக்கிறதுனால. அப்போ அவர் சொல்கிறார், எத்தனைதான் சூரியன் வந்தாலும் உனக்கு நிஜமாகவே விடியல் வந்து விட்டதான்னு கேட்குறார் அவர். உத்யந்த் சுவாமி அவர் சொல்கிறார், நான் சொல்லலை, அந்த ஸ்லோகம் அப்படி இருக்கு. உத்யந்து சதம் ஆதித்யாக, ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கானதான ஆதித்யர்கள் இருக்கட்டுமே. உத்யந்து சதமாதித்யாக உத்யந்து சதம் இந்தவாக. நிஷாகரன் அப்படின்னு சொன்னாலும் கூட ராத்திரிக்கு அவன் தீபமாக இருக்கான். அந்த சந்திரன் எவ்வளோதான் இருக்கட்டுமே, ஆனாலும் நவினா விதுஷாம் வாக்கியைஹி. இந்த ஸ்லோகம் ரொம்ப பிரசித்தமான ஸ்லோகம். அது சபாரஞ்சன சதகத்தில் இருக்குன்னே தெரியாமல் நிறையா பேருடைய நாக்கில் இருக்கிறது. அதனால தான் நம்மளுக்கு புஸ்தகம் பார்க்காம இந்த ஸ்லோகம் வருது. நவினா விதுஷாம் வாக்கியைஹி நஷ்யத்யாபியந்தரம் தமஹா. ஆபியந்தரம் தமஹா சேத், அது அழியணுமானா அது விதுஷாம் வாக்கியைஹி வினா ந நஷ்யதி. இது அதுக்கு மேலே இந்த ஸ்லோகங்களினுடைய சாரம் இதுதான். ஆனால் இதுக்கு மேலே கொஞ்சம் போகிறோம் நம்ம பார்த்தோமானா என்ன இருக்குது, அத்தியாதித்யம் தேஜா, அது அல்லது சந்திரனுடையதான சூரியனினுடையதான ஒரு பிரகாசத்தை காட்டிலும் அத்தியந்தமாக இருக்கக்கூடிய பிரகாசம். இவர் சொன்ன மாதிரி திருமலை நாயக்கர் காலத்தில் இருந்தார். அப்போ கண்டிப்பாக மேலே இருக்கக்கூடிய கவிகளினுடைய கிரந்தங்களை எல்லாம் நிச்சயமாக பார்த்துருப்பார். இதே மாதிரியான ஒரு அர்த்தத்தில் குமார சம்பவம் 6ஆம் சர்க்கத்தில் சொல்கிறான், நம்மளுடைய ஹிருதயகதமானதான தமசு போகணுமானா அவசியமாக உங்களை மாதிரி பெரியவர்களினுடையதான சேர்க்கையினால தான் அப்படின்னு. அப்போது சூரியன் சந்திரன் இவர்களெல்லாம் பகிஹி வர்த்தமானம் தமஹா, அதை தான் அவளால் போக்க முடியும். ஆனால் ந வினா விதுஷாம் வாக்கியை நஷ்யத்யாபியந்தரம் தமஹா அப்படின்னு சொன்னார். இது எங்கேருந்து வந்திருக்க முடியும் அப்படின்னார். ஞான தீபேன பாஸ்வதா, பெருமாள் கீதையில் சொன்னது ஞான தீபேன பாஸ்வதா. ஞான தீபம் இருந்ததுன்னு சொன்னால் அது பகிஹி இருக்கக்கூடிய வெளியில் இருக்கக்கூடிய இருட்டு மாத்திரம் இல்லாமல் ஆபியந்தரமானது கூட. இன்னொரு ஸ்லோகம் அழகான அடுத்த ஸ்லோகம் ஒன்று சொன்னார். இதெல்லாம் பிரசித்தமான ஸ்லோகங்கள். சபாரஞ்சனம் நிறையா பேர் பெரியவாள்லாம் அந்த சபையில் உபன்யாசங்களில் இதே இடங்களில் கேட்டிருப்போம். அதுக்கப்புறமா நம்மளுக்கு ஆனால் இதில் இருக்குன்னு தெரியாமல் இருக்கும். பாஷாணா சர்வையே வைத்தே பத்மராகேஷு கிம் குணாஹா. அவர் கேட்கிறார், எல்லாமே கல்லு தானே, நவரத்னம் அப்படின்னு நாம் சொல்கிறோம், எல்லாமே கல்லு தானே. ஆனால் அதுலேயும் பத்மராகத்துக்கு, அந்த சக்கச்சவேல்னு பிரகாசமாக இருக்கக்கூடியதான பத்மராகத்துக்கு மாத்திரம் ஒரு ஆகர்ஷகத்துவம் இருக்குது. என்ன அதில் அப்படி ஒரு குணம் இருக்குது அப்படின்னு சொன்னார். பாஷாணா சர்வ ஏவைத்தே பத்மராகேஷு கிம் குணா பிரகாஷ கஷ்டிதத்ராஸ்தே. வேற ஒன்றும் இல்லை சுவாமி, இதில் ஒரு விதமான பிரகாசம் இருக்குது. இந்த கஷ்டித்துங்கிறது இருக்கு பார்த்தீங்களா, இது வார்த்தையால் விவரிக்க முடியாததுன்னு அர்த்தம். காப்பிங்கிறது ஸ்ரீலிங்கமாக இருந்ததுன்னா காப்பி காருண்ய சீமா அப்படின்னர். அந்த கஷ்டித்து அப்படின்னாக்க அது அவர்ணனீயமானதுன்னு அர்த்தம். பிரகாஷ கஷ்டிதத்ராஸ்தே பரத்ர நச வித்யதி. இதில் ஒரு பிரகாசம் இருக்குது. இந்த பிரகாசம் மற்றதுகளில் இல்லை, அதாவது மற்ற கல்களில் இல்லைங்கிறது. ஆனால் இந்த ஸ்லோகத்தை இது சாதாரணமாக இருப்பாருங்க. நவரத்னங்கள் எல்லாமே கல்லு தானே, இதில் மாத்திரம் என்ன சுவாமி குணம் இருக்குது? இல்லை, இதில் ஒரு ஒளி இருக்குது, மற்றதில் இல்லை. இது ஒரு ஸ்லோகமா? அல்லது இது ஒரு தாத்பரியவத்தாக இருக்கக்கூடியதில் இதை மாத்திரம்தான் எண்ணி அவர் அந்த ஸ்லோகத்தை பண்ணியிருக்க முடியுமா? இவர் அந்யாபதேச சதகம்னு ஒரு கிரந்தம் பண்ணியிருக்கார். அந்யாபதேச சதகம், அதாவது வேற எதையோ ஒன்று சொல்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அது வேற எங்கேயோ போய் அது உதைக்கும் அப்படிங்கிறது. அல்லது வேற ஏதோ ஒன்று சூச்சனம் பண்ணும் நம்ம கிரந்தங்களில் சொல்கிறதா இருந்தால். இப்போ இந்த ஸ்லோகத்துக்கு இப்போ நாம் இதோட விட்டோன்னு வச்சுப்போம். நீங்கள் ஆற்றுக்கு போர்ச்சே எல்லாமே கல்லு தான், பத்மராகத்தில் மாத்திரம் ஏதோ ஒரு விசேஷம் இருக்குது. என்னது அது அப்படின்னா, இதில் ஒரு பிரகாசம் இருக்குது சார், அது மற்றதில் இல்லை அப்படின்னா
ஒருத்தட்ட கேட்டிங்கன்னா அவர் என்ன சொல்லுவார்? படித்தவாளுக்கும் எல்லாருக்கும் கை கால் எல்லாம் இருக்குது. அவனுக்கு இருக்கா மாதிரி 2 கை, அவனுக்கு இருக்கா மாதிரி 2 கால், எல்லாமே இருக்குது. ஆனால் இந்த படித்தவன்கிட்ட மாத்திரம் ஒரு தனி குணம் இருக்குது சார். அவனை நாம் ஆச்சாரியான், அவனை குருவாக நாம் பார்க்குறோன்னா குருவை சாதாரணமாக குருவாக பார்த்துடாதீங்கோ, அவனை பகவானாக பாருங்கோ அப்படிங்கிறதாக உபனிஷத் சொல்லறது. யஸ்ய தேவே பராபக்தி யதா தேவே ததா குரவ். இது அப்படியே தேசிகன் சொல்கிறார். அதாவது பிவார் அப்படின்னே சொல்லி எழுதுறார் தேசிகன். அவனையும் நம்மளை மாதிரி 2 கை கொண்டவன், அவனும் நம்மளை மாதிரியானதான குணதோஷாதிகளை எல்லாம் கொண்டவன்னு பார்த்துடாதடா. யஸ்ய தேவே பரா பக்தி யதா தேவே ததா குரவ். தேவனிடத்தில் எப்படியான, பெருமாளிடத்தில் எப்படியான பகவானிடத்தில் பக்தி இருக்குமோ அந்த மாதிரியான பக்தி அவனுக்கு குருவினிடத்தில் இருக்கோ. தஸ்ய, இது உபனிஷத் வாக்கியம், தஸ்யைதே கதிதா ஹ்யர்த்தாக பிரகாசந்தே மகாத்மனாக. அந்த மகாத்மா, அந்த சிஷ்யன் மகாத்மாவாயிடுவானா, அவனுக்கு தஸ்ய ஏதே கதிதா ஹ்யர்த்தா பிரகாசந்தே, அவனுக்கு இந்த சொல்லப்பட்ட ஆச்சாரிய முகேன ஸ்ருதாக சர்வே விஷயாக பிரகாசந்தே, வேண்டிய காலத்தில் பிரகாசிக்கும். வாஸ்தவத்தில் ஒரு குவிஸ் ப்ரோக்ராமில் அந்த ஒரு 10 செகண்டுக்குள்ளே ஒரு இங்கே இருக்குது சார், அது வரமாட்டேங்கிறது, அவர் மூஞ்சி எல்லாம் இருக்குது, டக்குன்னு வரமாட்டேங்கிறது அப்படின்னா, ஆச்சாரிய அனுகிரகம் இருந்ததுன்னா 1 செகண்ட் ஆச்சாரியனை நினச்சோன்னா ஆன்சர் வரும். எக்ஸாம் எழுதறச்சா இந்த மேலே இருக்குது சார், எனக்கு தெரியும், அங்கே இங்கு கூட பட்டிருக்கும், இதுக்கு ஆன்சர் அதெல்லாம் தெரியும், ERC, ஆனால் என்னதுன்னு தெரியலன்னா ஆச்சாரிய அனுகிரகம் இருந்தால் வரும். இது என்ன அப்படின்னார், வாத்தியார் சொல்லி கொடுத்ததெல்லாம் அவனுக்கு பிரகாசிக்கும், யாருக்கு அந்த ஆச்சாரியனிடத்திலே பெருமாளிடத்திலே போலே பக்தி உள்ளதோன்னு அந்த உபநிஷத் வாக்கியம் சொல்லிது. ஆனால் ஒரு ஆச்சாரியனிடத்தில் மகாபக்தியை கொண்டு இருக்கிறவனுக்கு ஆச்சாரியன் சொல்லி கொடுத்ததெல்லாம் பிரகாசிக்குங்கிறது அது என்ன சுவாமி, அவனுடைய பக்திக்கு நிகராகுமா அப்படிங்கிறதுனால அது உபநிஷத் வாக்கியம். பெரியவா எப்படி வியாக்கியானம் பண்ணான்னார், தஸ்ய இதே கதிதா ஹ்யர்த்தாக அப்படின்னு அகார பிரஸ்லேஷம் போட்டிங்களானால் அகதிதா ஹ்யர்த்தாக பிரகாசந்தே, அவர் சொல்லி கொடுக்காத அர்த்தமும் அவனுக்கு பிரகாசிக்கும். அதுதானே பெருமை. அவன் ஆச்சாரியனை பகவான மாதிரி பார்த்தவனுக்கு என்னடா பெருமைனார், அவர் சொல்லி கொடுத்ததுக்கு மேலே அவன் அதை டெவலப் பண்ணிட்டு போகக்கூடிய அளவிற்கு அவனுக்கு பிரகாசிக்கிறது அப்படிங்கிறது. இப்போ இந்த அர்த்தத்தை தான் சுவாமி 2 கை 2 கால் கொண்டிருக்கக்கூடியதான எல்லாரும் மனுஷியால் தான். ஆனால் இங்கே ஒரு பிரகாசம் இருக்கு பார், வித்யாகிருத்தமானதான பிரகாசம் அல்லது ஆச்சாரகிருத்தமான பிரகாசம், இது 2 கலந்ததனால வரக்கூடிய ஒரு பிரகாசம் அந்த ஆச்சாரியன் இடத்துல இருக்கே, அது கஷ்டித்து சுவாமி. அதுகளையெல்லாம் எங்களால் பிரகாஷ கஷ்டித் அத்ராஸ்தே, இங்கே ஒரு பிரகாசம் இருக்கு, அந்த பிரகாசம் வேற இடங்கள்ல கிடைக்கல, வேற இடங்கள்ல அது கிடைக்கல. அப்போ இந்த ஸ்லோகத்தை ஆச்சாரியர்களை மனசில் வச்சுட்டு தான் சுவாமி அவர் அதை எழுதியிருக்கார் அப்படின்னு நான் இவ்வளோ ஒரு 5 நிமிஷம் சொன்னேன்னா, நீங்கள் ஆற்றுக்கு போகிறச்சே அதுவும் கரெக்டு தான். ஏன் அது பகவானை வச்சுட்டு அவர் எழுதியிருக்கக்கூடாதா? பகவானையே வச்சுட்டு அவன் நன்னா ஆச்சாரியனுக்கே பொருந்துறதுன்னா பகவானுக்கு எப்படி பொருந்தாமல் இருக்கும்? அந்த ஸ்லோகத்தில் என்ன ஸ்லோகம் அது, பிரஸ்தரா சர்வையேவ இல்லை, இந்த ஸ்லோகம் பாஷாணா சர்வையே வைத்தே, இந்த ரசத்தில் இருக்கிறதுனால கண்ணாடி போட்டுக்கணும்னு கூட தோணலை, அப்படியே பார்த்துட்டு எங்கே இருக்குன்னு தெரியல. பாஷாணா சர்வையே வைத்தே பத்மராகேஷு கோ குணஹா அப்படிங்கிறது. இப்போ வேறு மாதிரி யோசிச்சு பார்க்கலாமே அதை. சார் இந்த கோவிலில் இருக்கிறது விக்கிரகம் எல்லாம் பாஷாணம் தான் சார். பாஷாணாக சர்வையேவ ஏத்தே, பத்மராகே ஷூங்கிறத வேணும்னா பத்மராகே ஷூ அப்படின்னா ஒவ்வொரு தேவத்தையும் இருக்கு பாருங்க ஒவ்வொரு கோவிலில், அது எல்லாம் பகவானுடையதான பிரதிமா பிம்பங்கள், பத்ம ராகத்தை கொண்டது, பத்மா லக்ஷ்மி அவளிடத்திலே ராகத்தை கொண்டது. இதில் மாத்திரம் என்ன சார் விசேஷம் இருக்குது அப்படின்னார், பிரகாஷ கஷ்டித் அத்ராஸ்தே, இங்கே அந்த பத்ம கிருத்தமானதான பத்ம சம்பர்க்க கிருத்தமானதான ஒரு பிரகாசம் இருக்குது. பிரகாஷ கஷ்டித் அத்ராஸ்தே பரத்ர நச வித்யதே அப்படின்னு ஒரு அர்த்தம் சொல்லலாமோ அப்படின்னு. பத்மராகேஷு அப்படிங்கிறது பிம்ப மேனிகளினுடையதான வித்தியாசத்தினால. இப்போது அவர் ஆனந்த சாகரஸ்தவம் பண்ணார். ஒரு பையன் என்கிட்ட ஆனந்த சாகரஸ்தவத்தை படிக்கிறதுக்கு ஆரம்பித்தான். நான் சொல்லி கொடுத்த அழகோ என்னவோ தெரியல, அவன் கடைசியில் அந்த எம்ஃபில விட்டுட்டு போயிட்டான் அவன். இல்லை என்ன விஷயம்னா, அந்த அம்பாளினுடைய திருமேனி விக்கிரகத்தை வர்ணிக்கிறார். நம்மளை மாதிரி இருக்கக்கூடியதான
வாஸ்தவத்தில் சனாதனத்தில் இருக்கக்கூடியவா, அது எப்படி அந்த பிம்பத்தில் இருக்கக்கூடியதான ஒரு அட்ராக்ஷனை அதில் ஆசையை மனசை கொள்ளாமல் இருக்க முடியும்? அவர் வர்ணிக்கிறாரே, பாதாதிகேஷம் வர்ணிக்கிறாரோ இல்லையோ. அப்போது இந்த ஸ்லோகத்துக்கு வெறுமை பத்மராகம் தானே, எல்லாமே கல்லு தானே சார் அப்படின்னு சொன்னால் அவர் ஆச்சாரிய விஷயமாக மனசில் நினச்சின்னு சொல்ல. இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் அப்பய தீட்சிதர் யாதவாபியுதயத்துக்கு வியாக்கியானம் பண்ணுறார். 2 பேரும் அப்பய தீட்சிதரும் தேசிகனும் 2 பேரும் ஆப்போசிட் போல்ஸ் அவளினுடைய கொள்கையின்படி. ஆனால் அதுக்கு வியாக்கியானம் பண்ணுறார். 8 ஸ்லோகத்துக்கு வியாக்கியானம் பண்ணார். 9வது ஸ்லோகம் ஜெகன் நிர்மாண பிரகாரத்தை பற்றி சொல்லக்கூடியதான ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்துக்கு ஸ்ருதிபரமானதான அர்த்தமே அதுக்கு ஸ்ருதிபரமாகத்தான் இருக்கக்கூடியது. அந்த ஸ்லோகமே அப்படி தான் இருக்கக்கூடியது. ஜெகத் சிருஷ்டி அப்படிங்கிறத பற்றி சொன்னார். அதுக்கு வியாக்கியானம் பண்ணுறார் தீட்சிதர். வியாக்கியானம் 1.5 பக்கத்துக்கு அந்த ஸ்ருதியெல்லாம் அவருக்கு அவளுக்கெல்லாம் வேத வாக்கியங்கள்லாம் அவளுக்கு அப்படி சந்தோஷம் தாண்டவம் ஆடுறார். வியாக்கியானம் பண்ணிட்டு இத்தம் விசிந்தியா சர்வத்திர பாவாசந்தி பதே பதே கவிதார்க்கிக சிம்மஸ்ய காவ்யேஷு லலிதேஷ்வபின்னர். லலிதமான இந்த காவியங்களில் இந்த ஸ்லோகத்தில் எப்படி நான் நிறையா வியாக்கியானங்களை பண்ணேனோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்லோகத்துலையும் நீங்கள் பார்த்துக்க வேண்டியது. ராஜா என்ன வியாக்கியானம் பண்ணுன்னு சொன்னான், சின்ன பொம்மு ராஜா. அதுக்காக நான் இந்த மாதிரி வியாக்கியானம் பண்ணிட்டு இருந்தேன்னா முடியவே முடியாது. அதனால் இந்த ஸ்லோகத்தில் ஒரு அடையாளத்துக்கு காண்பிச்சிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் விசிந்தியாக பாவாக சர்வத்திர பதே பதே சந்தின்னு. எதுக்குன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் நாம் வாச்சியார்த்தத்தை இந்த ஸ்லோகத்துக்கு இதை சொல்லுவோம். அவர் சொல்கிறார் பாருங்க, இப்போ சொன்னார் பாருங்க இன்ட்ரோடக்ஷனில், அந்த மாதிரி அதுக்கு மேலே இதுக்கு வேறு என்ன விதமானதான அபிப்பிராயத்தை மனசில் கொண்டு தீட்சிதர் இப்படி பண்ணியிருப்பார் அப்படிங்கிறது. இந்த மாதிரி இன்னும் ஒரு ஸ்லோகம் ஒன்று சொன்னார். அதாவது தாத்தாவை பற்றி சொல்கிறார். நிறைய ஃபஸ்ட் கிளாஸ் ஸ்லோகங்கள் இருக்குது. ஆனால் அந்த சில ஸ்லோகங்கள் ரொம்ப அழகாக இருக்கக்கூடியது. கவிகளை பற்றி சொல்கிறார். நிறையா ஸ்லோகம் சொல்கிறார். கவிகள்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, ஒருத்தர் நன்ன சப்தங்கள் எல்லாம் அடித்து வச்சிருக்கார். சப்தங்கள்னாக்க நீங்கள் ராமா சப்தம் மாத்திரம் இல்லை, அவர் அப்படியே எல்லா கோஷங்களையும் அடித்து வச்சிருக்காருன்னு வச்சுப்போம். அவ்வளோ ஞாத்தாவான். ஆனால் அவனுக்கு ஒரு ஸ்லோகம் எழுத தெரியலன்னா எப்படி சுவாமின்றார். இது அவர் சொல்கிறார். நல்ல பத நிர்மாணங்கள் எல்லாம் பண்ணக்கூடிய அளவுக்கு திறமை கொண்டிருக்கக்கூடிய பதங்கள் அதெல்லாம் இருக்குது. ஆனால் அதுகளை கொண்டு அவனால் ஒரு ஸ்லோகத்தை அவனால் பண்ண முடியலன்னா அது எப்படி அப்படின்னார். அவரே சொல்கிறார், கையில் ஃபஸ்ட் கிளாஸ் வாசனையான மிருதுவான அத்தியுதமானதான புஷ்பத்தை கையில் வச்சுட்டு இப்படி பார்த்துட்டு இருக்கான். ஏண்டான்னா தலை முண்டித்த கேஷனா அவன் தலையில் ஒன்றுமே இல்லையா. அவர் காண்பிக்கிறார், சந்தர்ப்ப சக்திஹீனானாம் சப்தாபியாசோ விருத்தாஸ்ரமாக முக்தா நிலப்த்வா புஷ்பாணி முண்டித கிம் கரிஷ்யதி. அதனால் அந்த மாதிரி அந்த இருந்ததுன்னா அதுக்கு அடுத்தது கொஞ்சம் கொஞ்சமாக வரணும். நிறையா எழுதின்னு போகிறார். அதில் ஒரு ஸ்லோகம் ஒன்று சொன்னார். எப்படி இருக்கும், ஒரு அந்த தாத்தாவை பற்றி சொல்லிட்டு போகிறார். தாத்தான்னா தானம் கொடுக்குற மாதிரி இல்லை, நிறைய ஸ்லோகங்கள் இருக்குது. தானம் கொடுக்கக்கூடியவன் அப்படிங்கிறவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு சொன்னார். தானம் கொடுக்குற தன்மை இருந்துடுத்துன்னா அவன்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா நெகட்டிவ்ஸுமே அடிபட்டு போய்டுறது. இது லோகத்தில் நாம் பார்க்கறது. அது தனியாக வேற ஒரு ஸ்லோகமும் அவர் பண்ணார். அதில் ஒரு ஸ்லோகம் சொல்கிறார், தோஷா அபி குணாயந்தே தாத்தாரம் சமுபாஸ்ரிதாக தாத்தாரம் உபாஸ்ரிதாக தோஷாக அப்பி. அதுவும் என்ன சாதாரணம் ஏதோ தோஷம் இல்லையா, சம்யக்கு உபாஸ்ரிதாக. அவனை விட்டு எங்கேயும் போல, அவன் பக்கத்திலேயே இருக்கு. சம்யக்கு உப ஆஸ்ரிதாக, வெறும் ஸ்ரிதாக இல்லை. அப்போ அவன்கிட்ட அந்த தோஷம் இருக்கு நிச்சயமா இருக்கு, சந்தேகம் இல்லாமல் இருக்கு. எது தோஷம் இல்லை சுவாமி, தோஷாக. அங்கே அவர் சொன்னது ஸ்லோகம், தாத்தாரம் சமுபாஸ்ரிதாக தோஷாக. தாத்தாவை நன்னா தெரிஞ்சுக்கிற லோகத்தில் இருக்கிறவா எல்லாருக்கும் தெரியறது அவன் இடத்துல அவ்வளோ தோஷங்கள் இருக்குன்னு. ஆனால் அதுகள் கூட குணாயந்தே. அவன் தாத்தாவா தானசீலனா இல்லை, விதரண குண பூமா தோஷிதாசேஷ லோகேன்னா வித்யாநாதன். அவன் தானம் கொடுக்குறான். எப்படி கொடுக்குறான் அப்படின்னா, விதரண குண பூமா தோஷிதாசேஷ லோகே அப்படின்னு. அந்த விதரணசீலா, அந்த தானம் கொடுக்கக்கூடியதான தன்மை, இந்த தானம் கொடுக்கக்கூடிய தன்மை ஒன்று இருந்துடுத்துன்னா யாராவது அவர் போன உடனே எப்படி தெரியுமா, வலது கை கொடுத்தாக்க அதுக்கு கை மாற்றிக்கரிச்சே மனசு மாறிடுவோன்னு அப்படியே எடுத்து கொடுத்துட்டாருனோ. அவன் இடது கையால் கொடுத்துருக்கான் மரியாதை இல்லாமல். ஆனால் இவன் என்னன்னு சொல்கிறான்,
இடது கையிலேருந்து மாற்றி வலது கையில் கொடுக்கறதுக்குள்ள மனசு மாறி போய்டுன்னு அவர் எப்படி தெரியுமா கொடுக்குறாருனோ எல்லாத்தையும் குணமாக சொல்லுவோம். தோஷாஹாபி குணாயந்தே. எப்போ தாத்தாரம் சமுபாஸ்ரிதா. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும். தோஷம் இருக்குது சுவாமி, அதுவும் நன்னா இருக்குது, ஆனால் அது குணமாக ஆகிடுறது எப்போ அவன் தானம் கொடுக்குறவனா இருந்தா. இதுக்கு என்ன உதாரணம் சொன்னார் அப்படின்னா, காலிமானம் கிலாலம்பிய காலமேக இதி ஸ்துதிஹி. நாம் லோகத்தில் கருப்பு, அதாவது சம்ஸ்கிருதத்திலே சொல்லிடுவோம், எதுக்கு பிரச்சனை, காலிமா அப்படிங்கிறதான ஒரு பதம் இல்லையா. இந்த காலிமா அப்படிங்கிறதான ஒரு எல்லாத்துக்குமே ரொம்ப வெள்ளை மனசு சுவாமி அவருக்கு அப்படின்றோமோ இல்லையோ, அவருக்கு மனசு வெள்ளைன்றாவா அப்படி சொல்கிறோமோ இல்லையோ. எல்லாத்துலேயுமே குணம் இருந்தால் வெள்ளை அப்படிங்கிறோம். குணம் இருந்தால் வெள்ளைன்னு சொல்லிட்டு போங்க. ஆனால் அது குணம் இல்லாததாக இருக்கிறதுக்கு அந்த வெள்ளைக்கு எதிர்ப்பதை சொன்னா பிரச்சனை வருமே. அவர் சொல்கிறார் லோகத்தில் அப்படி இருக்குது. இதெல்லாம் கவி சமயம். கருப்பாக இருக்கிறதுங்கிறது நெகட்டிவை குறிக்கிறது, வெளுப்பாக இருக்கிறதுங்கிறது குணத்தை குறிக்கிறது. இது சம்ஸ்கிருத கவி சமயம் அப்படின்னு. இப்போ கருப்பாக இருக்கிறது நெகட்டிவாக இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னார், நன்னா மழை கொடுக்கக்கூடிய மேகம் அது மழை கொடுக்கறதுங்கிற ஒரே காரணத்தினால அங்கே பாரு கருப்பாக எவ்வளோ நன்னா இருக்குது பாரு, அப்படியே அப்படியே முட்டிண்டு மழை வரா மாதிரி எவ்வளோ நன்னா இருக்குது பாரு. கருப்பாக இருக்கிறத இவ்வளோ நேரம் வரைக்கும் என்ன சொன்னால் வெந்நீர் தவளை அடி மாதிரி இருக்குன்னு சொன்னான் நேற்று வரைக்கும். இப்போ அந்த மேகத்தை மாத்திரம் பாராட்டுறானா. என்னன்னு சொல்கிறான் அப்படின்னார், காலிமானம் கிலாலம்பிய காலமேக இதி ஸ்துதிஹி. அத காலமேகம். எப்படி தேவதைகள் எல்லாம் போய் பார்க்குறாளாம். சம்பு ராமாயணத்தில் தேவதைகள் பெருமாளை போய் பார்க்குறா. யாரை போய் பார்க்குறா? ஏன்னா அவள்லாம் ராவண கிருத்தமானதான அட்டகாசத்தை பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணி அவன் அவசியமாக லோகத்தில் வந்து அவதரிக்கணும்னு கேட்கணும். அதுக்கு அவன் இறங்கணுமே, அவன் மனசு அதை கொடுக்கறதுக்கு தானம் பண்ணணுமே. அப்போ என்ன சொன்னா, சந்தாபக்னம் சகல ஜகதாம் ஷார்ங்கசாபாபிராமம் லக்ஷ்மி வித்யுல்லசிதம் அதசி குச்ச சச்சாயகாயம் வைகுண்டாக்கியம் முனிஜன மனச்சாதகானாம் சரண்யம் காருண்யாபம் திரிதச பரிஷத் காலமேகம் ததர்ஷ. அந்த இடத்துல பெருமாளை காலமேகனா பார்த்தாளாம். பார்க்கடல்ல எம்பெருமான் இருக்கான். அடுத்த ஸ்லோகத்தில் ஆதன்வானம் புஜகஷயனே காமபீக்ஷௌ மகௌரே. தன்னுடைய தேகபாசாம் பிரரோகைஹி, தன்னுடைய திருமேனியினுடைய காந்தியினால அந்த சமுத்திரத்தினுடைய க்ஷீராம்போதேர் ஜடரம் அபிதோ தேகபாசாம் பிரரோகைன்னு அவ்வளோ கண்ணங்கரையல்னு இருக்கான், நீலவர்ணத்தில் இருக்கான். ஆனால் அவனை நீலமேக ஷியாமலன்கிறோம். ஏன்னா எனக்கு அன்னி காரியம் ஆகணும். பின்ன காருண்யாபம் திரிதச பரிஷத்து காலமேகம் ததர்ஷ. அப்படி தேவதை கூட்டம் அந்த காலமேகத்தை பார்த்ததுன்னு. யாராவது காலமேகத்தை போய் இப்படி வர்ணிப்பாளா சுவாமி? காலத்துவம் அப்படிங்கிறது அப்படின்னாரு, காரியமாகணுமே. தேசிகன் தத்துவமுக்தா கலாபம்னு ஒரு கிரந்தம் பண்ணார். தத்துவமுக்தா கலாபம்னா விசிஷ்டாத்வைத்தத்தினுடையதான சாரத்தை சொல்லணும். அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 545 ஸ்ரக்தரா விருத்தத்தில், பெரிய விருத்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்லோகம் பாருங்க. அதனுடைய முதல் ஸ்லோகம் மங்கள ஸ்லோகம். நம்ம சித்தாந்தத்தினுடைய மொத்த அர்த்தத்தையும் சொல்ல போகிறோம், சொல்லணுங்கிற அபிப்பிராயம். அதுக்கு நிர்விக்ன பரிசமாப்தியர்த்தம் பகவத் அனுகிரகத்தை பிரார்த்திச்சுண்டு அந்த கிரந்தத்தை ஆரம்பிக்கிறார். அப்போ என்ன சேவிக்கிறார் அவர் அப்படின்னா, காலிமா கைட்டபாரே. அந்த பதங்களை பாருங்க. அந்த கருப்பு பெருமாளினுடையதான அந்த காலிமா என்னை காப்பாற்றட்டும்னார், இந்த கிரந்தத்தை பூர்த்தி பண்ணி கொடுக்கட்டும்னார். எந்த காலிமா சுவாமினர்? அதுதான் தேசிகன் இல்லையா. இப்போ பெருமாளினுடைய கருப்பு தன்மை நம்மை அந்த கிரந்தத்தை பூர்த்தி பண்ணட்டும். எப்படி இருக்கு அந்த ஸ்லோகம் அப்படின்னா, லக்ஷ்மி நேத்ரோத்பல ஸ்ரீ சதத பரிச்சயாதேஷ சம்வர்தமானா நாபி நாலீகரிங்கன் மதுகர பட்டலி தத்தஹஸ்தாவலம்ப அஸ்மாகம் சம்பதோகான் அவிரல துளசி தாம சஞ்சாத பூமா காலிந்தி காந்திஹாரி கலயது வபுஷ காலிமா கைட்டபாரே. பெருமாளினுடைய சரீரமே திவ்ய திருமேனியே கருப்பாக இருக்குது. ஆனால் அந்த கருப்பு ஏற்கனவே எங்கள் பெருமாள் அப்படி அட்டக்கரியாக இருக்கான். ஆனால் அவனுக்கு என்னடா இருக்குது அப்படின்னார். பிராட்டி பக்கத்துலேருந்து பார்க்குறாளாம். லக்ஷ்மி நேத்ரோத்பல ஸ்ரீ சதத பரிச்சயாதேஷ சம்வர்தமானா.
அவள் அப்படி கருங்கல் நோக்க தன்னை மையிட்டதான நீண்ட கருங்கல் கருப்பானதான அந்த காந்தி கொண்டதான அஞ்சனங்களோடு கூடியதான அபாங்க வீக்ஷணம். அதை பார்த்தான்னா இவனுடைய கருப்பான தன்மை இன்னும் வளர்றது. ஒரு கவி சொன்னான், அப்படி அந்த ராஜா அப்படி கீழே போகிறான் அப்படின்னா அந்த ஊரில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்திரீகளும் பார்க்குறானாம். அப்போது அந்த இடத்துலேயே திவித்தோ குவலயதாம ஷியாமலா தோரண ஜிதமதன விலாசம். இது காக்கத்தீயான்வயேந்தும் ஜிதமதன விலாசம்ங்கிறதான ஒரு அற்புதமான ஸ்லோகம். அற்புதமான ஸ்லோகம். இதே விஷயத்தை மாளவிகாக்னி இது மேக சந்தேஷத்துலையும் சொன்னான். எதுக்கு சொல்கிறேன்னா அந்த பெண்களினுடையதான பார்வை. அப்போ பிராட்டி அப்படின்னா பெருமாள் எப்படி இருப்பான் அப்படின்னா பிராட்டியினுடைய பார்வைகளுக்கு வசப்பட்டவனாகும். கல்லிமாமலர் போக மயக்குகளால்னர். அப்போது அவள் ஒரு பார்வை பார்க்குறா. அந்த அஞ்சனம் கொண்டதான அந்த கண்ணு பக்கத்துலேருந்து பார்த்தா இவருடைய இந்த கருப்பு இன்னும் வளர்ந்து போயிருக்கான். கொஞ்சமாவது கொஞ்சம் குறைச்சா தேவையில்லையேன்னார். இங்கே இன்னும் கருப்பு அதிகமாயிருக்கு. சதத லக்ஷ்மி நேத்ரோத்பல ஸ்ரீ சதத பரிச்சயாதேச சம்வர்தமானா. பரிச்சய ஆதேசம் அது. அவ என்ன சுவாமி இவரை காப்பாற்றலாமான்னு என்னதுக்கு யோசிக்கிறீங்கோ, அவசியமாக காப்பாற்றுங்கோன்னு அவள் கட்டளை இடுறாளாம். அப்படி ஆதேச சம்வர்தமானா அவனோட கருப்பு அதனால அதிகமாச்சு. அடுத்தது என்ன அப்படின்னா நாபீனாலி கரிங்கன் மதுகர பட்டலி தத்த ஹஸ்தாவலம்பா. நாபி கமலம் இருக்குது, அதுக்கு பக்கத்தில் சுற்றின்னு இருக்கக்கூடிய வண்டுகள் அதனுடைய காந்திகளால் அது கை கொடுக்கப்பட்டிருக்கா. தத்த ஹஸ்தாவலம்பா. நாபி நாலிக ரிங்கன் மதுகர பட்டலி தத்த ஹஸ்தாவலம்பா. இன்னும் கருப்பு அதிகமாச்சு. அடுத்தது என்ன அப்படின்னா அஸ்மாக்கம் சம்பதோகான் அவிரல துளசீதாம சஞ்சாத்த பூமா. அவிரல துளசீதாம சஞ்சாத்த பூமா. எப்பொழுதுமே இருக்கக்கூடியதான அந்த கரும் பச்சையான துளசியினுடைய காந்தியினாலே இன்னும் அதுக்கு காந்தி கருப்பு காந்தி அதிகமாக இருக்கு. வேற என்ன சொல்லலாம் அப்படின்னார். காலிந்தி காந்திஹாரி. கருப்பானது ஒன்று சொல்லுங்கன்னா யமுனா ஜலம்னு சொன்னால் இன்னைக்கு அதனுடைய காந்திஹாரி. காலிந்தி காந்திஹாரி. அப்படிப்பட்டதான கலயத்து வப்புஷ காலிமா கைதபாரே அஸ்மாக்கம் சம்பதோகான் கலயத்து. அப்பைய தீட்சிதர் வரதராஜஸ்தவம் பண்ணார். அதில் ஒரு பியூட்டிஃபுல் ஸ்லோகம், அற்புதமான ஸ்லோகம் பண்ணார். என்னன்னா பெருமாள் திருவடியிலேருந்து கங்கை வந்தா அது எல்லாரும் பவித்திரம் பவித்திரம்னு கொண்டாடுறாளாம். அவன் திருவாக்குலேருந்து சரஸ்வதி வந்தா ஆஹா சரஸ்வதி நதின்னு கொண்டாடிட்டாளாம். கங்கை சரஸ்வதி ரெண்டும் கொண்டாடிட்டா. ஏதாவது வாக்கு வாயிலேருந்து வந்தது, இது திருவடியிலேருந்து வந்தது. யமுனை பார்த்தாளாம். இவாளை நாம் ஜெயிக்கணுங்கிறதுனால பெருமாள் திருமேனி முழுக்க அவள் போய் சேர்ந்தாள் அப்படின்னு அந்த ஸ்லோகம் சொன்னார். அந்த ஸ்லோகம் காலிந்தி, இங்கே காலிந்தி காந்திஹாரிங்கிறத ஓவர்லாப் ஆகிறது. அந்த மாதிரி ஒரு ஸ்லோகம் சொன்னார். எதுக்கு சொல்கிறேன்னா அந்த அந்த பெருமாளினுடைய திருமேனியினுடையதான காந்தி. இந்த திருமோகூரில் போனீங்களான்னா அந்த பெருமாள் கலமேக பெருமாள் காஞ்சி இது பக்கத்தில் மதுரைக்கு பக்கத்தில் அந்த பெருமாளுக்கு அந்த பெருமாளுக்கு இன்னொரு பேர் இருக்கு தெரியுமோ, அவருக்கு வழித்துணை பெருமாள் அப்படின்னு பெயர். அங்கே பஸ்ஸில் ஏறி இங்கே வரப்போகிறதுக்கு என்ன வழித்துணை இவர் வேண்டி இருக்கு, அந்த வழித்துணை இல்லை. ஒரு ஸ்லோகம் சொன்னா கச்சதாம் தூரம் அத்வானம் திருஷ்ணா சம்மூர்ச்சிதாத்மனாம் பாத்தேயம் புண்டரீகாட்ச நாம சங்கீர்த்தனாமிருத்தம். பாத்தேயம் புண்டரீகாட்ச நாம சங்கீர்த்தனாமிருத்தம். ஒரு நாள் இறந்து போன பிறகு ரொம்ப தூரம் போக போகிறோம். அந்த ஒரு வேளைக்கு நம்மளுக்கு கட்டுச்சோறு வேணுமேன்னார். பாத்தேயம், பாத்தேயம்னா பதி சாது, அந்த இடத்துக்கு வேணுமேன்னார். பாத்தே கச்சதாம் தூரம் அத்வானம். இருக்கிற வரைக்கும் என்ன பண்ணான்னார், திருஷ்ணா சம்மூர்ச்சிதாத்மனாம். இங்கே இருக்கிற வரைக்கும் பேராசை பேராசன்னு இருந்தான். அன்னைக்கு தாகம் தாகம்னு இருக்க போகிறான். திருஷ்ணா சம்மூர்ச்சிதாத்மனாம் பாத்தேயம் புண்டரீகாட்ச நாம சங்கீர்த்தனாமிருத்தம்.
அந்த வழித்துணை பெருமாள். வழிக்கு துணையாக இருக்க போகிறாருங்கிறது அந்த வேளையில் அந்த நாம சங்கீர்த்தனம். அந்த பெருமாள் காலமேக பெருமாள், வழித்துணையை பண்ணக்கூடியதான பெருமாள். அந்த காளிமா அப்படிங்கிறது குணமாக மாத்திரமே தான் இருக்க முடியும். ஏன்னா அது மோட்சத்தையே கொடுக்க வல்லதானே எங்கள் பெருமாள் ஆன காரணத்தினாலே அவனிடத்தில் தாத்தாரம் சமுபாஸ்ரித்ய ஒரு தாத்தாவை அண்டிதுன்னா தோஷங்கள் எல்லாம் கூட குணாயந்தே. ஏன்னர் காலமேக இத்தி காளிமானம் கிலாலம்பிய காலமேக இத்தி ஸ்துதிஹி அப்படின்னு நிறைய ஸ்லோகங்களை சொல்கிறார். கடைசியில் ஒரு அற்புதமானதான ஸ்லோகம் சொன்னார். அர்த்தங்களை பற்றி சொன்னார். அர்த்தங்கள் எப்படிப்பட்டவைகள், செல்வம் தர்மம் அர்த்தம் காமம் அதுகளெல்லாம் சொல்லிகிட்டே வரார். அதில் தர்மங்கள் எப்படி அர்த்தங்கள் எப்படிங்கிறத பற்றிலாம் சொல்லும் பொழுது அர்த்தத்தில் ஒன்று சொன்னார். யாராவது ஒரு அர்த்தத்தை வேண்டான்னு சொல்லுவாளான்னு. அற்புதமான ஸ்லோகம் பாருங்க. அவர் என்ன கேட்கிறார், கதம் அர்த்தம் நிஷேதந்து ஸ்ருதய ஸ்மிருதயோபிவா. நீங்கள் ஸ்ருதி கிட்ட போயிட்டு உனக்கு அர்த்தம் வேணுமான்னா அர்த்தம் அர்த்தம்னு அவர் சொல்கிறது பணம்ங்கிறதான அர்த்தத்தில் தர்ம அர்த்த காமம் அடுத்தது வருது. ஆனால் இவர் என்ன காண்பிக்கிறாருன்னா லோகத்தில் இருக்கிறவெல்லாம் அர்த்தம் வேணும்னு அவன் கேட்கிறான் அப்படின்னா அது சரிதானே. ஏன்னா ஸ்ருதியோ ஸ்மிருதியோ பதே பதே அர்த்தம் வேணுங்கிறது என்ன, ஸ்ருதியில் இருக்கக்கூடிய பதே பதே ஸ்மிருதி வாக்கியங்களில் பதே பதே நிரர்த்தகமாக இருக்கக்கூடியதானது யாராவது அந்த அந்த ஸ்ருதியையோ ஸ்மிருதியையோ எடுத்துக்கிறாளா? அதனால் பதே பதேங்கிறதான பதத்தில் ஸ்லேஷையை காண்பிக்கிறார். கதம் அர்த்தம் நிஷேதந்து ஸ்ருதய ஸ்மிருதயோபிவா யாசாமேகம் பதமபி ந சலத்தி அர்த்தத்தோ வினா யாசாம் பதமபி ந சலத்தி. அப்போ அர்த்தம் எங்கே வேண்டி இருக்குன்னார், ஸ்ருதிக்கே வேணும் சுவாமி, ஸ்மிருதிக்கே வேணும் அப்படிங்கிறத ஸ்மிருதியிலே கொள்ளுங்கோள் அப்படின்னார். அடுத்த ஸ்லோகம் சொன்னார், ஸ்ருதி ஸ்மிருதிக்கெல்லாம் அர்த்தம் வேண்டு இதெல்லாம் இருக்கட்டும், நீங்கள் உங்கள் பெருமாளுக்கு என்ன பெயர் வச்சுருக்கீங்கோ, திரிமூர்த்திகளுக்கு என்ன பெயர் வச்சுருக்கீங்க, அவரே கேட்குறார். என்ன பெயர் வச்சுருக்கீங்க லோகத்தில் அப்படின்னார். இவர் யாருன்னார், லக்ஷ்மீஷைதி கோவிந்தா. குட்டி குட்டி பதங்கள் பாருங்க. நீங்கள் பெருமாளை என்னன்னு சொல்கிறீங்க சார்னார், லக்ஷ்மீஷர், லக்ஷ்மியாக ஈஷா. வேறு ஏதாவது பெயர் சொல்ல வேண்டியது தானே. பிராட்டினால தான் அவன் பரமாத்மாவாக ஆனான் அப்படிங்கிறதாக 1000 ஸ்லோகங்கள் சொல்லியிருக்கா. அப்போ லக்ஷ்மீஷா இத்தி கோவிந்தா. அடுத்தவன் லக்ஷ்மீஷைதி கோவிந்தா மேருதன்வேதி சங்கராக. மேருமலை தங்கமலைன்னு நம்மளுக்கு தெரியும். மேருதன்வேதி சங்கராக, அவனை மேருதன்வான்றோம். ஏண்டானா அதில் இவள்கிட்ட லக்ஷ்மி இருக்குது, இவன்கிட்ட தங்கம் இருக்குது. அடுத்தவனுக்கு என்னடா பெயர் அப்படின்னார், ஹிரண்ய கர்ப்ப இத்யேவ பிரம்மாபி பகுமன்யதே. அவன் ஹிரண்ய கர்ப்பன். இவாளுக்கு பெயர்லேயே அர்த்தம், செல்வம், பணம், தங்கம், காசு இது இல்லாமல் எங்கள் தேவதைகளே இல்லை. அதனால் அர்த்தலோலுபாளா இருங்கோ, தோஷமே இல்லை. ஆனால் எங்கே அர்த்தலோலுபாளா இருங்கோ, காவியாதிகள் சொல்கிற இடத்துல அர்த்தலோலுபாளா அவசியமாக இருங்கோ. ஸ்ருதிகளை சொல்லும் பொழுது அர்த்தத்தில் கொஞ்சம் போகிறோம் அந்த ஸ்ருதியில் கொஞ்சம் போகிறோம் ஏற்றுக்கொள்ளுங்கள், அர்த்தத்தை என்னவா இருக்க முடியும் அப்படிங்கிறத ஏற்றுக்கொள்ளுங்கள்னு சொன்னார். அப்படி அர்த்த லோலுபத்துவம் நதோஷாய. ஏன்னார், எங்களுடையதான திரிமூர்த்தி மூர்த்தி திரயமே அப்படி தான். லக்ஷ்மீ சைதி கோவிந்தா மேருதன்வேதி சங்கரா ஹிரண்ய கர்ப்ப இத்யேவ பிரம்மாபி பகுமன்யதே அப்படின்னு சொல்லி, ஒருவேளை சிவன் அவன் பரம தத்துவம் கிரந்தத்தை முடிக்க போகிறார். அந்த பரம் தத்துவமானதான சிவன் அபியத் பரமம் தத்துவம் அர்த்தேந்து கிருதசேகரம் தஸ்யா பிதாவான் ஆனந்தா கிமஸ்மஜனனீம் வினா. அடுத்தது காமத்துக்கு வந்தார், தர்மார்த்த காமம். அதில் பரம் தத்துவம்னு சொல்கிறோமே, அந்த பரம் தத்துவம் கூட எப்படி இருக்குது, அதுக்கு ஒரு ஆனந்தம் இருக்க முடியுமா? ஒருவேளை லோக ஜனனியானதான உமாவோட கூட சங்கம் இல்லையானால் அஸ்மத் ஜனனீம் வினா கிம் தாவான் ஆனந்தா தஸ்ய யத் பரம் தத்துவம் இது கீர்த்தியதே. பரம் தத்துவம்னு சொல்லப்படக்கூடியதான அந்த சங்கரனுக்கு ஒருவேளை சங்கரத்துவம் ஏற்படுமானால் தஸ்யன அபியத் பரமம் தத்துவம் அர்த்தேந்து கிருதசேகரம். அப்படி ஆனந்தம் அதுக்கு ஏற்படணுமானால், பரம தத்துவமாக சொல்லப்படக்கூடியதானது அந்த சிவனுக்கு ஆனந்தம் ஏற்படணுமானால்
அதுக்கு காரணம் அது கூடவே இருக்கக்கூடியதான அந்த முதல் சிவசக்தியா யுக்தோங்கிறதான கணக்கில் இருக்கக்கூடியது தான் அப்படின்னு சொல்லி நமக்கு இந்த ஸ்லோகத்தை இப்போ சொன்னார் பாருங்க, இவர் நிஜமாவே தான் சொல்கிறாரா அப்படின்னு யோசிக்கணும். அப்போனா நீங்கள் காமமாக இருக்கலாம் சுவாமி, நீங்கள் அர்த்தப்பர லோலுபாலாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரா? ஏன்னா எங்கள் தத்துவங்களே இப்படித்தான் இருக்குது, எங்கள் திரிமூர்த்தியே இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போது அதுதான் நம்மளுக்கு டேக்அவே. ஆற்றுக்கு போகிற வழியிலையும் ஒருவேளை ஆற்றுக்கு போய் ராத்திரி படுத்துக்கிறச்சையும் யோசிக்கணும். சம்ஸ்கிருதத்தில் மகாகவிகளுக்கெல்லாம் என்னென்னா, அவள் சில விஷயங்களை வெளிப்படையாக ஒன்று சொன்னான்னா அதுக்கு உள்ளே ஒன்று இருக்கும். இவர் அர்த்தலோலுபாலாக இருக்கலாம் அப்படின்னு எங்கள் உபன்யாசக்காரரும் சொல்லிட்டார் அப்படின்னு நினச்சுன்றதிங்கோ. அதனால தான் அது கூடவே நான் சொன்னது, அந்த ஸ்ருதிகதமானதான அர்த்தத்தில் லோலுபாலாக இருங்கோங்கிறத ஸ்ருதியில் வாங்கிக்கோங்கன்னு சொன்னேன் நான் இப்போ சொல்லும்போது. அதனால் இவா சொல்லி இருக்கக்கூடியதெல்லாம் சாமர்த்தியத்தினால, அவளுக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய பதவிநியாச சாத்துரியத்தினால, அதுக்கு இருக்கக்கூடியதான சம்ஸ்கிருதத்துக்கே ஸ்வதா இருக்கக்கூடிய பதங்களினுடையதான அந்த பகவர்த்ததாயக சக்தியினால் நாம் அதில் எடுத்துக்கணும். அந்த அந்த விஷயத்தை மனசில் வாங்கிட்டோமானால் இப்போ இதனால் என்னங்கிறார், ஒருவேளை சிவன் நமக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணுறார், அவர் பரம் தத்துவமாக இருக்கார் அப்படின்னா பிராட்டியோட கூடி இருக்கிறதுனால தான். ததப்பி பரமம் தத்துவம் கோபி தேசிகன் இதே மாதிரி ஒரு ஸ்லோகம் எழுதினார். சொல்லிடுவோம் 2 நிமிஷம். வஹதி மகிழாம், அது சொல்லலாமான்னு ஒரு செகண்ட் யோசித்தேன், டைம் ஆகிடுத்தோ அப்படின்ட்டு. இந்த ஸ்லோகம் அற்புதமான ஸ்லோகம் பாருங்க. வஹதி மகிழாம் ஆத்யோ வேதாஸ்திரயீ முகரைர் முகைஹி, த்ரயீ முகரைஹி முகைஹி ஆத்யோ வேதாக வஹதி மகிழாம். வாணியே தன்னுடைய நாக்கிலேயே வச்சுருக்கான், வேதத்தையே சொல்லக்கூடிய பிரம்மா. வஹதி மகிழாம் ஆத்யோ வேதாஸ்திரயீ முகரைர் முகைஹி வரதனுதயா வாமோ பாக சிவஸ்ய விவர்த்ததே. வரதனுதயா அழகானதாக இருக்குது, இந்த பக்கத்தை காட்டில் இந்த பக்கம் அழகாக இருக்க மாதிரி இருக்கே. அதனால் நாம் சிவனை சேவிக்கிறச்சே அந்த வாமபாகத்தில் நாம் சேவிக்கலாம் போல இருக்கே, அப்படி இருக்கோ இல்லையோ, ஆசிரயனீயமாக இருக்கே அது அப்படின்னு. வரதனுதயா வாமோ பாக சிவஸ்ய விவர்த்ததே ததபி பரமம் தத்துவம் கோபி ஜனஸ்ய வசம் வதம். தேசிகன் என்ன சொல்கிறார், இவா 2 பேரும் இவன் நாக்கில் மாத்திரம் வச்சுட்டான், இவன் தன்னுடைய உடம்பினுடைய பாதியையே கொடுத்தான். ஆனால் எங்காள் எங்கே இருக்காருனார், அவா ஸ்திரீகளுக்கு நடுவில் போய் எங்கே இருக்கான்னே தெரியலையாம். ததப்பி பரமம் தத்துவம் கோபி ஜனஸ்ய வசம்பதம், இவாத்தில் இருக்கானா இங்கே இருக்கானா அப்படின்னு. பரம் தத்துவம் கோபி ஜனஸ்ய வசம்பதம். இதெல்லாம் எங்கே சொல்கிறார் அப்படின்னா, யதிராஜ சப்தத்தியில் ராமானுஜர ஸ்தோத்திரம் பண்ணுற இடத்துல சொல்கிறார். 4வது பாதம் சொல்கிறார். மதன கதனைர் நக்லிஷ்யந்தே யதீஸ்வர சம்ஸ்ரயாக. வாஸ்தவமாக யதீஸ்வரனிடத்திலே பக்தி பண்ணக்கூடியவர்கள் இவா 3 பேரும் கூட ஸ்திரீ கிருத்தமானதான தேகத்தை கொண்டவாளாக இருந்தாலும் அவள் மதன கதனைர் நக்லிஷ்யந்தே, ஒரு துளி மதன பாதையினாலேயும் அவர்கள் பாதிக்கப்பட மாட்டார்கள் அப்படின்னு காண்பிச்சார். அந்த மாதிரி அவாவாளினுடையதான அந்த அந்த கவிகளினுடைய போக்கு இதே மாதிரி இருக்கு பாருங்கோங்கிறதுக்காக சொன்னேன். அது ஏதோ நமக்கு ஞாபகம் வந்தது சொன்னேன். எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த மாதிரியானதான காவியங்கள் எல்லாம் அத்தியுதமானது, ரஞ்சனீயமானது, சபா ரஞ்சகமானது, சபா ரஞ்சனமானது. இந்த மாதிரி நிறைய ஸ்லோகங்கள் இருக்குது. 100 ஸ்லோகத்தில் ஒரு 3-4 ஸ்லோகங்களை சொன்னோம். இதுக்கு நடுவில் சார் சபா ரஞ்சன சதகத்தில் நீங்கள் வெளியிலேருந்து சொல்லியிருக்கிறத காட்டிலும் இல்லை ஒரு 4-5 ஸ்லோகம் எக்ஸ்ட்ராவாக சொல்லியிருக்கலாமோ இல்லையோ அப்படின்னு உங்களுக்கு ஒரு வேளை சந்தேகம் இருந்ததுன்னா, அதுக்கு நான் சொல்ல வர்றது என்னென்னா, பெரியவாளினுடைய வார்த்தைகள் எல்லாம் எதுவுமே அதுக்கு முன்னாடி பெரியவா சொல்லாததா சம்பாதம்னு ஒன்று சொல்லுவார் ஆனந்தவர்தனர். அந்த மாதிரி சம்பாதமாகத்தான் இருக்கும். இவர் சொல்லியிருக்கக்கூடியதெல்லாம் தேசிகோக்திகளாகட்டும், அவர் படிச்சிருக்கணுங்கிறது இல்லை, கிரேட் மென் திங்க் அலைக். அதே மாதிரி காளிதாசோக்திகள் அவசியமாக படிச்சிருப்பாள். இன்னும் மகாகவியினுடையதான போஜராஜாதிகள் இதெல்லாம் வாசிச்சிருப்பாள். அதெல்லாம் பெரியவாளினுடைய மைண்ட்ஸ், அவளினுடைய தாட் ப்ராசஸ், அந்த வர்ணனா பிரகாரம் இதெல்லாம் ஒரே மாதிரி இருக்குது பாருங்கள். இதை தான் நாம் ரசிக்கணும். அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அத்தியுதமானதான வஸ்து தத்துவங்களை எல்லாம் நாம் புரிஞ்சு கொள்ள வேண்டியது. ஆனால் இந்த சபாரஞ்சன சதகம் இதுக்கு வேறு ஏதாவது பேர் வச்சுருந்தாருன்னா சரியாக இருந்திருக்காது. சபா ரஞ்சன சதகம் தான் அது. நாம் சம்ஸ்கிருதம் இதில் எத்தனை பேர் படிச்சிருப்பீங்கோன்னு எனக்கு தெரியல. ஆனால் நிச்சயமாக ஒரு விதத்தில் நம்ம தீட்சிதர் பண்ணதுன்னு சில பேருக்கு அந்த மாதிரியான நம்ம வம்சகிருத்தமானதான கௌரவம் இருக்கலாம். இன்னொரு சில பேருக்கு ஆஹா சரளமாக இருக்கே, இந்த மாதிரியானதை போய் படிக்கலாம் போல. அது எப்பொழுதுமே சொல்கிற வழக்கம், இந்த மாதிரியான லெக்சர்ஸ் ஒரு மணி நேரம் நாம் பேசுகிறோம் அப்படின்னா
அதில் நாம் காடு பாஞ்சி வெளியில் போயிட்டு வந்து இது சம்பந்தமாக பேசுறது ஒரு அரை மணியாக இருக்குது அப்படின்னார். இந்த அரை மணியில் இந்த அட்டையிலேருந்து அந்த அட்டை வரைக்கும் எதையும் சொல்ல முடியாது. ஆனால் இது எல்லாமே ஒரு ஐ ஓப்பனர்ஸ். இந்த கிரந்தத்தை அவள் வச்சதுக்கான காரணம் என்ன அப்படின்னார். இந்த கிரந்தத்தை நாம் எடுத்து படிக்கலாம் போல இருக்கு, இதுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும் போல இருக்கு. இந்த அந்த ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம்ங்கிறதான கணக்கில் நிச்சயமாக எல்லா ஸ்லோகங்களும். இதில் இன்னொன்று என்னென்னா, இதில் எல்லாமே வெறும் அனுஷ்டுப்பில் பண்ணியிருக்கிறது. இந்த மகா விருத்தங்களில் தாண்டவம் ஆடுறது அதெல்லாம் எதுவுமே இல்லை. வெறும் அனுஷ்டுப்பில் ஒரு 8 எழுத்து 32 எழுத்தில் அவர் அத்தனையும் பண்ணியிருக்கார். அப்படின்னா வாஸ்தவமாக இது எல்லாருமே ரசிக்கணும், இது எல்லாருமே மற்ற இடங்களில் எடுத்து சொல்லணும். சாதயந்து மனிஷினான்னு சொன்னால் இதை கிரந்தத்தை கையில் வச்சுண்டு மனசில் ஏற்றிண்டு புத்தியில் சேமிச்சுண்டு வேண்டிய வேளையில் நாக்குனால அதை வெளியில் சொல்லணுங்கிறதான அபிப்பிராயத்தினால தான் இதை அவ்வளோ சிம்பிளான கிரந்தமாக பண்ணியிருப்பாரா இருக்கும். ஆனால் கம்பீரமானதான அர்த்தங்களை கொண்டது, நாம் யோசிக்கணும். அது அந்த மாதிரியான ஒரு கிரந்தம். இந்த கிரந்தத்தை பற்றி பேசுவதற்கு ஏதோ ஒரு அவகாசம் கொடுத்துருக்கக்கூடியதான அவர் பிரின்சிபல் அவருடையதான சன்னதி வாரத்திலேயும் இந்த உபன்யாசத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கக்கூடியவா எல்லாருக்கும், எல்லாரை காட்டிலும் இங்கேயே வந்திருக்கக்கூடியதான ஸ்ரோதாக்களுக்கும் என்னுடையதான தன்யவாதங்கள். ஏன்னா ஒரு உபன்யாசத்தெல்லாம் அங்கேருந்து கேட்கறச்சே தான் எவ்வளோ கஷ்டம்னு தெரியும், அது தெரியும். ஆனால் எங்கள் வாத்தியார் வந்திருக்கார், டாக்டர் ராமச்சந்திரன் வந்திருக்கார். அவர் இதில் தான் அவர் பிஹெச்டியே பண்ணார், கங்காவதரணம் காவியத்தில் தான் அவர் பண்ணார். சார் அங்கே இருக்கார், டாக்டர் ராமச்சந்திரன். அவர் கங்காவதரணத்தில் தான் அவர் பண்ணார். இவர் நீலகண்ட தீட்சிதர் அப்படிங்கிறது அவரை இழுத்துருக்கு. கூடவே தேவநாதன் சொன்னாலும் வந்து இருப்போன்னு வந்திருக்கார். அவர் தேவநாதன் பேசுகிறான்னா நாம் எதுக்கு போகணுங்கிறது இல்லாமல் வந்திருக்கார். அதனால் அவருக்கும் விசேஷமானதான தன்யவாதங்கள். அதாவது வாத்தியாருக்கு எதிராக பேசுறது அப்படிங்கிறதுங்கிறது அது ஒரு விதமானதான சுகம்தான். யூஸ்வலாக ஸ்ரீனிவாசன் சார் இருப்பார், அவர் எதிர்பார்த்துட்டு தான் வந்தேன். அதனால் அந்த ஒரு பாக்கியத்தை எனக்கு கொடுத்துருக்கக்கூடியதான உங்கள் எல்லாருடையதான சரணாரவிந்தங்கள்லேயும் தன்யவாதங்களை சமர்ப்பித்து கொண்டு நிறைவேற்றுகிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. இந்த சபைக்கு என்னோட அனந்த கோடி நமஸ்காரங்கள். இங்கே பல நாட்களாக எங்களுடைய நீலகண்ட தீட்சிதர் ஃபவுண்டேஷனுடைய ஒரு கனவு இந்த சென்னையில் நடக்கணும்னு இருந்தது. அதுவும் சமஸ்கிருத கல்லூரியில் நடக்கணும்னு இருந்தது. அது இன்றைக்கி அது நடந்திருக்கு. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஊரில் நாங்கள் பாலாமடையில் பல பேரை கூப்பிட்டு பண்ணியிருக்கோம். ராமாயண சார சங்கரகம் நடந்தபோது கூட அழகாக சீதா கல்யாணம் ஒரு 3 நாள் பண்ண வச்சோம். அந்த மாதிரி நிறைய பேரை பண்ண வச்சுருக்கோம். ஆனாலும் இந்த பெரிய ஒரு சபை, இந்த சமஸ்கிருத கல்லூரி, இந்த இடத்துல தான் நாங்கள் அந்த காலத்தில் பல ராதா கல்யாணங்கள் நடந்தது. நாங்கள்லாம் சின்ன குழந்தைகளாக ஒவ்வொரு சனிக்கிழமையும் இங்கே பஜனை நடக்கும். அப்போ இந்த மாதிரி பில்டிங் இருக்கலை, ஒரு மேங்களூர் டைல்ஸில் தான் இருந்தது அந்த காலத்தில். இந்த மாதிரி இது என்னுடைய பால்யத்தினுடைய ஒரு தொடர்பாக இந்த இடத்துல இன்றைக்கி நாங்கள்லாம் குழந்தைகளாக இருந்த இடத்துல இங்கே ஒரு சின்ன உரை நிகழ்த்த எனக்கும் ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. இந்த மாதிரி ஒரு நம்முடைய அருணசுந்தரம் சார் அவர்களுக்கும் தேவநாதன் சார் அவர்களுக்கும் தேவநாதன் சார் அவர்களுடைய ஆச்சாரியருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் வருடம் இந்த என்டோமெண்ட் லெக்சர் ஆனது தொடர்ந்து நடக்கப் போகிறது. நம்முடைய நீலகண்ட தீட்சிதர் 1594ஆம் ஆண்டு இங்கிலீஷ் வருஷம் 23ஆம் தேதி மே மாதம் பிறந்தார். கிட்டத்தட்ட 430 வருஷத்துக்கு மேலே ஆயிடுது. ஆனாலும் இன்றும் நம்ம அதை பற்றி பேசின்னு இருக்கோம். அவரதில் எப்பொழுதும் ஒரு நையாண்டி தான் துவனிக்கிறது. கலிவிடம்பனம் எடுத்துட்டாலும் அப்படி தான், சபாரஞ்சன சதகம் எடுத்துட்டாலும் அப்படி தான், வைராக்கிய சதகம் எடுத்துட்டாலும் அப்படி தான் இருக்குது. ஈவன் சண்டி ரகசியம் கேட்கவே வேண்டாம், அது தேவி மகாத்மியத்தோட ஒரு சாரம். இதெல்லாம் நாங்கள் பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். இங்கே இருக்கக்கூடிய சில புஸ்தகங்கள் இருக்குது. யாருக்காவது இன்னும் வேணும்னாலும் நீங்கள் கேட்டீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் தபாலில் அனுப்பி வச்சு தர முடியும். இந்த வாய்ப்பை எங்களுடைய நீலகண்ட தீட்சிதர் ஃபவுண்டேஷனுக்கு, சம்ஸ்கிருத கல்லூரி
அளித்ததற்காக அவளுக்கு நாங்கள் ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். எல்லோருக்கும் தன்யவாதம். ஒரே ஒரு செகண்ட் இதோ ஒரு நீலகண்ட தீட்சிதர் அவர் கிரந்தம் பண்ணார் அப்படின்னா சாட்சாத் அப்பைய தீட்சிதர் சாட்சாத் சிவனே தான் அப்படிங்கிறதுன்னார். இவர் நீலகண்ட தீட்சிதர்னா இவரும் சாட்சாத் சிவன் தான். எப்படி அப்படின்னாக்க பத சௌமியா, இவர் இங்கே ரசிகால்லாம் இருக்கிறதுனால அதை சொல்கிறேன். பத சௌமியா சஹாந்தர்திருக்கு குமாரக்னோம்பிகா பிரியா சுரேஷ்கா சபாரஞ்சன கர்த்தாசௌ நீலகண்டோ ந சம்சயா. ஏனார் பத சௌமியா, அவர் சோமஹா, சோமஸ்ய பாவா சௌமியத்துவம் இல்லையா, சௌமியா. அவர் சிரஸில் சௌமியர், அவர் சிவன். அந்த நீலகண்டர் இவர் பத சௌமியா, சௌமியமான பதங்களை கொண்டவர். பத சௌமியா சஹாந்தர் திருக், அவருக்கும் உள்ள கண் இருக்கு, இவருக்கும் அந்தர் திருக்கு. சாஸ்திர பபார சாஸ்திராணி திருஷம் துவயாதிகாம் அப்படின்னு அந்தர்திருக்கு, அந்தர்திருக்கு. குமாரக்னா, அவர் மாரக்னா, இவர் குத்சிதமான மாரக்னா. இதில் இந்த ஸ்லோகத்தில் ஒரு பக்கம் சிவன் மாதிரியே இருக்கும், இன்னொரு பக்கம் சிவனை காத்திலும் வைலக்ஷண்யம் இருக்கும். அது வெதிரேக துவனி வரும் அதில். அவர் வந்து அவர் மாரக்னா, குத்சிதமான மாரனை அடித்தவர். அவர் மாரக்னா, இவர் மாரக்னா. அம்பிகா பிரியா, இவர் மீனாட்சி சதகம் பண்ணார், அவர் அம்பிகா பிரியா. வித்தியாசம் சொல்லும் பொழுது ரெண்டு பேருக்கு காண்பிக்கலாம். எப்படின்னா அவர் சிரஸ் சௌமியர் மாத்திரம், இவர் பத சௌமியர். அதாவது எதிசந்தி குணா பும்சாம் அப்படின்னு ஸ்லோகங்கள் இருக்கு பாருங்க. அதனால் அவர் தலையில் போய் உக்காந்துண்டா சந்திரன், ஆனால் அந்த சந்திரன் தன் காலில் வச்சார். இவர் பத சௌமியாக, அப்படி அவனை ஜெயிச்சுட்டாருன்னு அர்த்தம். அவனை காட்டிலையும் ஒரு வசதி. சஹாந்தர் திருக்கு, அவர் அந்தர் திருக்கு, உள்ளுக்குள்ளே கொண்டிருக்கக்கூடியதான வெளிப்படையானதான ஞானம், இதெல்லாவற்றையும் கொண்டவர். குமாரக்னா அம்பிகா பிரியா, அம்பிகாவோட ஒருவேளை அவருக்கு சதி லீலையில் அவருக்கு கோபம் கூட அவருக்கு வந்தது. இவர் அம்பிகா பிரியா, சதா அம்பிகா பிரியா. ரெண்டு பேருமே சபா ரஞ்சன கர்த்தா, சபையில் ரஞ்சனம் பண்ணக்கூடியவாள். அவரும் சரி இவரும் சரி. அப்போது இவர் நீலகண்டோ ந சம்சயா, இவர் நீலகண்டர் தான், அந்த விதமான சந்தேகமும் இல்லை அப்படிங்கிறது. இந்த ஸ்லோகத்தை எதுக்கு ஹட்டாத்து முடித்த பிறகு நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ஒருவேளை இந்த மாதிரி இவாள ரசிப்பா, இந்த மாதிரி இடங்களில் தான் இந்த மாதிரி சம்ஸ்கிருத ஸ்லோகங்கள் எல்லாம் சொன்னால் கொஞ்சமாவது ரசிக்க முடியும் அப்படிங்கிறதுனால அதை சொன்னேன். இன்னொரு உங்களுக்கு ஆர்கனைசர்ஸ் உங்களுக்கெல்லாம் அவசியமாக நீங்கள் எங்கேவா இந்த மாதிரியான ஒரு ஏற்பாடுகள் தீட்சிதர் சம்பந்தப்பட்டதான கிரந்தங்கள் அதெல்லாம் இருந்ததுன்னாலும் கொஞ்சம் போகிறோம் மனசு ஓரத்தில் இந்த தேவநாதனையும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள்னு சொல்லிக்கிறேன். கவிதா, தேங்க்யூ ஆல். ஸ்ரீ குருப்யோ நமஹ. தேவநாதன் சார் அவர் சொன்னது மாதிரி இந்த சபாரஞ்சன சதகம், அவர் அதனுடைய ஒரே ஒரு ஸ்லோகம் எடுத்துட்டாலும் அவருக்கு தத் சதிருஷமான அர்த்தத்தினாலேயோ அல்லது சப்தத்தினாலேயோ சதிருஷமாக இருக்கக்கூடிய அநேக ஸ்லோகங்கள் அவருக்கு ஞாபகம் வந்தது. அதெல்லாம் நமக்கு இவ்வளோ நேரம் ரொம்ப அருமையாக சொன்னார். இது மகாகவிகளுக்கே இருக்கக்கூடிய, அவர் சொன்னார் 400 வருஷம் முன்னாடின்னு சொன்னார். கவிகளினுடைய வாக்கியங்கள் எல்லா சமயத்திலையும் நினச்சி பார்க்குற மாதிரி இருக்கும். அதுவும் பதே அதை நினைக்க வேறு வேறு விதத்தில் அதுக்கு நமக்கு பெரிய அர்த்தங்களை கொடுக்கக்கூடியது. அப்படி சைமல்டேனியஸாக கரெக்டாக என்ன பண்ணார், தேசிகரனுடைய நிறைய விஷயங்களை சொன்னார். அவர் அப்பைய தீட்சிதர் தேசிகரனுடைய யாதவாபியுதயத்துக்கு பண்ண அர்த்தங்கள் இதெல்லாம் சொன்னார். தேசிகருக்கு நம்ம நீலகண்ட தீட்சிதருக்கு கொடுக்குற மாதிரியே தேசிகரும் அற்புதமாக நம்ம சம்ஸ்கிருதத்தில் ரொம்ப ரசிக்க வேண்டியவா. வால்மீகி, சுலபமான சம்ஸ்கிருத ஞானம் இருந்தாலே போதும். வால்மீகி, அதே மாதிரி தேசிகரனுடைய பல கிருதிகள், நீலகண்ட தீட்சிதர், நம்ம லீலா தரங்கணி, இது மாதிரி கிரந்தங்கள்லாம் சாமானிய சம்ஸ்கிருத ஞானம் இருக்கிறவாளே நிறைய ரசிக்க வேண்டிய விஷயம். அவள் சொல்கிற விதங்கள், பர்தஹரி ஒரு ஸ்லோகம் தேசிகர் அடிக்கடி ஞாபகம் வரும். பர்தஹரி என்ன சொல்கிறார் நீதி சதகத்தில், அதே தேசிகர் எப்படி சொல்கிறார். ஒரே விஷயம்தான், ஆனால் பார்க்குற பார்வை கவையா கிராந்த தர்ஷினன்ற மாதிரி. இவர் அரக்ஷிதம் திஷ்டதி தெய்வ ரக்ஷிதம் சுரக்ஷிதம் தெய்வஹதம் வினஷ்யத்தின்றார் பர்தஹரி. யாரும் காப்பாற்றுறதுக்கு யாருமே இல்லை. அரக்ஷிதம்
திஷ்டதி தெய்வ ரக்ஷிதம். ஆனால் பகவான் காப்பாற்றிட்டான்னு சொன்னால் அந்த வஸ்து இருக்கும். அரக்ஷிதம் திஷ்டதி தெய்வ ரக்ஷிதம். சுரக்ஷிதம் நன்னா காப்பாற்றுறோம். சுரக்ஷிதம் தெய்வ ஹதம் ஆனால் சுவாமி காப்பாற்றலை அப்படின்னா அது அழிஞ்சிரும். இது யார்? பர்தஹரி சொன்னார். திருப்பி அந்த வார்த்தையை நான் சொல்கிறேன் பாருங்கள். சப்தமும் உங்களுக்கு இப்போ மனசில் வச்சுக்கணும், அர்த்தத்தையும் மனசில் வச்சுக்கோங்க. அரக்ஷிதம் திஷ்டதி தெய்வ ரக்ஷிதம் சுரக்ஷிதம் சுரக்ஷிதம் தெய்வஹதம் வினஷ்யதி. ஆனால் அழியறது போகிறது இந்த சப்தங்கள்லாம் பர்தஹரி கம்மியானவர் நான் அப்படி சொல்ல வரல. ஆனால் தேசிகரனுடைய கிருதியை பாருங்க. துவயி ரக்ஷதி ரக்ஷகைஹி கிமன்யைஹி துவயிச்சா ரக்ஷதி ரக்ஷகைஹி கிமன்யைஹின்றார். இதை காப்பாற்றுறதுக்கு நீங்கள் இருக்கீங்க, பகவான் இருக்காருன்னா பாக்கி பேர் இருந்து பிரயோஜனம் இல்லை. துவயி ரக்ஷதி ரக்ஷகைஹி கிம் அன்யைஹி அன்யைஹி ரக்ஷகைஹி கிமஸ்தி துவயிச்சா ரக்ஷதி நீ காப்பாற்றவே இல்லை அப்படின்னா ரக்ஷகைஹி கிமன்யைஹின்றார். அப்போ தேசிகரனுடைய ஒரு பார்வை அப்படின்றதே ரொம்ப அற்புதமானது. அவர் இது பார்க்கும்பொழுது எங்கள் வாத்தியார் வந்து இந்த நீலகண்ட ஸ்ரீவத்சாங்காச்சாரிய சுவாமி நீலகண்ட தீட்சித இந்த நீலகண்ட விஜய சம்புவுக்கு ஒரு பூமிகா எழுதியிருக்கார். நாங்களாம் சின்ன வயசில் அந்த ஒரு ஸ்லோகத்தை பார்க்கும்பொழுது நீலகண்ட தீட்சிதர்னு நினச்சுட்டோம் அதை. அதே மாதிரி காளமேக புலவர், அவர் காளமேக சுவாமியை பற்றி சொன்னார். அவர் காளமேக புலவர் தமிழில் பார்க்கும்பொழுது காளமேகம் மாதிரி வருஷிக்கிறதுல என்ன காட்டிலையும் வேறு எந்த கவி இருக்காருன்னு அவருடைய கவிதை வரும். அதே மாதிரி ஒரு ஸ்லோகம் எழுதியிருக்கார் சிவசங்காச்சாரிய சுவாமி. ஆனால் இப்போ படித்து பார்த்தா அது வந்து அபியுக்தோக்தின்னு இருக்கு, யாரோ பெரியவா சொன்னான் இருக்கு பாருங்க. அனாராத்திய காலீம் அனாஸ்வாத்திய கௌடீம் வினா யந்திர தந்திரைஹி வினா சப்தச்சௌரியம் பிரபந்தம் பிரகல்பம் பிரபூதம் விதாத்தும் விரிஞ்சி பிரபஞ்சே மதன்ய கவிஹ்கஹா. இது வாஸ்தவத்தில் தேசிகருக்கும் பொருந்தும், நீலகண்ட தீட்சிதருக்கும். பாருங்க எப்படி பாருங்க. நான் வந்து அனாராத்திய காளியும் காளியை உபாசனை பண்ணி ஒன்று கவித்துவம் வரலன்றார் காளிதாசரை. அனாஸ்வாத்திய கௌடியும் அதே மாதிரி அமிர்தத்தெல்லாம் வந்து ஆஸ்வாதனம் பண்ணி எனக்கு வேற ஏதாவது பிரகாரத்தில் எனக்கு கவித்துவம் வரலை. வினா மந்திர தந்திரைஹி சவத்து மேலே உட்காந்து ஜபம் பண்ணி மந்திர யந்திரம் பண்ணி அப்படியும் எனக்கு கவித்துவம் வரல. வினா சப்த சௌரியம் இங்கேருந்து அங்கேருந்து சப்தங்களை எடுத்து தேடி அப்படி போட்டு நான் பண்ணலை. பிரபந்தம் பிரகல்பம் பிரபூதம் விதாத்தும் விரிஞ்சி பிரபஞ்சே மதன்ய கவிக்கான அப்படி வந்து ஒரு நீலகண்ட தீட்சிதருக்குன்னு ஒரு தனி இடம் நமக்கு உண்டு. அந்த விஷயத்தை நம்ம பிரகடனப்படுத்துறதுக்கு இந்த ஃபவுண்டேஷன் இந்த அறக்கட்டளை நிச்சயமாக நமக்கு உபயோகப்படும், வருஷா வருஷம் உபயோகப்படும். தேவநாதன் சார் அவர்கள் ஒரு ஸ்லோகம் கூட இல்லை, அவருக்கு வந்து ஒரு வரி எடுத்துட்டாலே உடனே அதுக்கு சதிருஷமான அர்த்த சப்தங்கள் இருக்கக்கூடிய பாக்கி நிறைய விஷயங்கள் ஞாபகம் வந்தது. அது ரொம்ப அருமையாக நமக்கு அவர் எடுத்து கொடுத்தார். எனவே அவருக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு இந்த அறக்கட்டளை சார்பாக அவருக்கு மரியாதை செய்யப்படுகிறது.